going on? What's wrong? Who touched me? Everybody back. Back. I asked the question. Who touched me? Master, the crowds are pressing in all around you like this, and you're asking who touched you? They all have. Someone touched me. I felt that power went out of me. Whoever touched me, come forward. Teacher. It was me. Just the fringe of your garment, only the edge, I promise. You are not unclean. Why my garment? I'm sorry. I know I should have asked. But if you touched me, it would make you ritually unclean according to the law. I was sick. I was sick for 12 years. I bled and no one could stop it. But I believed if I could just touch a piece of your garment. I was right. I was right. Thank you. Who told you I could heal? A man from the pool. And he was right. The blood has ceased. My daughter. I'm no one's daughter anymore. Look up. Yes, you are. Daughter. It wasn't my piece of clothing that healed you. But it was instant. I felt it right away. I know, but it wasn't this. It was your faith. Hallelujah. Shalom, shalom. Shabbat shalom. Shalom, shalom. Perfect peace to everyone who has joined on this beautiful day. God bless you. Today it's going to be a similar text, a most discussed story, but with a new perspective. We always skip the real part. Let us focus on the main subject and discuss it with many proofs from the Bible so that we understand the real essence of it, and when we use it, when we practice it, we become conquerors. So it is very important to understand and learn this subject. So God bless you. Stay tuned for it. You shall be blessed at the end. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல்ல நான் என் வாழ்த்த சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். உலகம் எங்கும் பரவி இருந்து பொங்கல் கொண்டாடும் என் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். God bless you. அருமையான ஒரு குறள் இருக்கிறது. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகில் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் எல்லா வேலைகளும் தலை வணங்கும் ஒரே வேலை விவசாயம். நாளை விளைச்சலை கொண்டாடும் நாள். எனவே விவசாயத்தில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் தலை வணங்கி உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஏன்னு சொன்னா, தினம்தோறும் சங்கோஜப்படாமல் அந்த சேத்தில் கால் வைப்பதனால் தினந்தோறும் மகிழ்ச்சியாக நாம் சோத்தில் கை வைக்கின்றோம். அந்த நன்றியை என்றும் மறந்துவிடக்கூடாது. எனவே விவசாயத்தில் ஈடுபடுகின்ற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்யட்டும். நாளை மறுநாள் ஏறு தழுவுதலில் ஈடுபடும் என் வீர தமிழர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். என்னுடைய ஒரே வேண்டுகோள், ஜாக்கிரதையாக பாதுகாப்புடன் ஏறி தழுவி தமிழின் வீரத்தை நிலைநாட்டுங்கள். ஸோ காட் பிளஸ் யூ. நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. பட்டிமன்றம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல் நீங்கள் செலிப்ரேட் பண்ணும் போது பொங்குவது அரிசி மட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் சந்தோஷம், சமாதானம் எல்லாம் பொங்கி எழும்ப என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது பிள்ளைகளோ இருந்தால் டாக்டர் இன்ஜினியர்ஸை விட விவசாயிகளை ஆக்க மாற்றுங்க. ஹலோ பாஸ்டர், அது ஒரு இந்த வேலை பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்தில் சிறந்த வேலை விவசாயம். ஒன்று சொல்கிறேனே, கம்ப்யூட்டர் ரோபாட்டிக்ஸ் என்ன வந்தாலும் உலகத்தில் ஒரு நாள் விவசாயம் இல்லைன்னா த ஹோல் வேர்ல்டு வில் ஸ்டாப். ஹலோ, உலகமே நின்று போயிடும். அதனால் உங்கள் வர ஜெனரேஷன்ஸை, உங்களுக்கு வர சந்ததிகளை விவசாயம் பக்கமாக கொஞ்சம் திசை திருப்பி விடுங்க. விருப்பம் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ளட்டும், அதில் ஈடுபடட்டும். ஆமென், ஹல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உன் கைகளின் பிரயாசத்தை, அது எக்ஸாக்டாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் பொருந்தும். ஸோ காட் பிளஸ் தெம். உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் யாராவது இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜெபிங்க. உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென், ஹல்லேலூயா. காட் பிளஸ் தெம், காட் பிளஸ் தெம். ஓகே, இன்றைய செய்தி பல முறை நம்ம பேசியிருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல கதை. எப்போ பாரு இந்த கதையை நம்ம பேசியிருக்கோம். அதுலேருந்து ஒரு இன்டேக் எடுப்போம். ஆனால் முக்கியமான பகுதியை நம்ம விட்டுருவோம். முக்கியமாக இதை பேசவே மாட்டோம். ஆமாம், அது செஞ்சாங்க, ஓகே ஃபைன் அப்படின்னு போயிடும். இன்னைக்கு அந்த முக்கியமான பகுதியை நம்ம எடுத்து அதை பேசி அதுக்கான வசனங்களை தேர்ந்தெடுத்து, ஹலோ, தேவன் கொடுத்துருக்கார், அதுக்கான வசனங்களை தேர்ந்தெடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அதை செயல்படுத்தும் போது நீங்களும் நானும் உலகத்தை ஆள்பவர்களாக மாறிவிடுவோம். ஹலோ, we will be the conquerors. ஆமென். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், ஒரு லீடருக்கும் ஒரு ஃபாலோவருக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான், ஃபெய்த் மட்டும்தான். ஆமென். அதனால we are going to discuss it. ஸோ எடுத்துக்கொள்ளுங்க, வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34. மார்க் சாப்டர் 5 verses 25 to 34. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34. மார்க் 5 25 முதல் 34 வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்டீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 34 கொஞ்சம் திரும்ப வாசிங்க. 34வது வசனத்தை. அவர் அவளை பார்த்து, மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். And he said unto her, daughter, your faith has made you well. Go in peace and be whole of thy plague. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு உங்கள் விசுவாசம். Your faith. உங்கள் விசுவாசம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, your faith. உங்கள் விசுவாசம். உங்கள் விசுவாசம். Your faith. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் புதிய காரியங்களை கற்றுத்தாரும். உம்முடைய பிரசன்னத்தால் நீர் நிரப்பும். இதை நாங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற நீர் உதவி செய். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய சப்ஜெக்ட், இன்றைய தலைப்பின்படி இதை நம்ம பேசணும் அப்படின்னா, ஜாதியோ மதமோ இது எல்லாத்தையும் விலக்கிட்டு இந்த விஷயத்தை எவன் கடைபிடிக்கிறானோ அவன் இன்று உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஹலோ, நான் ஸ்டார்டிங்லேயே தான் சொன்னேன், ஒரு லீடருக்கும் ஒரு ஃபாலோவருக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். கூட்டமாக பின்தொடர்வதற்கும் கூட்டத்தை நடத்துவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், விசுவாசம் மட்டும்தான். ஹலோ, பணபலமோ தைரியமோ கிடையாது, விசுவாசம் மட்டும்தான். ஆமென். எவன்ட்ட ஒருத்தன்ட்ட விசுவாசம் இருக்கோ
பயப்படுகிற ஜனங்கள் அவனை அண்டி இருப்பார்கள். அதுதான் ப்ரொசீஜர், அதுதான் அதன்படி தான் உலகம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எந்த மதம் ஜாதி எதுவாக இருந்தாலும் இந்த விசுவாசம் என்பது வெளியில ஒரு பொருள் கிடையாது காசு கொடுத்து வாங்குறதுக்கு. நமக்குள்ள அத பயிற்சியின்படி வெளியில கொண்டு வர்றதுதான் விசுவாசம். ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இந்த விசுவாசத்தை அப்படிதான் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ நிறைய வசனங்களை வாசிச்சு இந்த விசுவாசத்தின் முக்கியத்துவம் என்ன, இதை எப்படி செயல்படுத்துவது எல்லாரும் நம்ம பேசுறோம். அவளுடைய விசுவாசத்தின்படி அவங்க இதான் எப்படி நடந்தது அப்படின்றத முக்கியமான சப்ஜெக்டிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எவீருடைய மகள் இறந்து விட்டாள். எவீருடைய மகள் இறந்துட்டாங்க. அங்க போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இறந்ததா செய்தி வராது. அவர் என் மகளுக்கு சுகம் இல்லை, நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு இருப்பாரு. கூட்டு போற நேரம் சீரியஸான கண்டிஷனுங்க. ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளவு சீரியஸான விஷயம்னு. போயிட்டு இருக்கும் போது கூட்டம் குவிஞ்சிருச்சு. நீங்க சோசன் சீரீஸ் பாத்தீங்கன்னா அதுல அழகா கொடுத்துருப்பாங்க. கூட்டம், பயங்கர கூட்டம். ஆண்டவர் வராரு. ஏன்னா அவர் தொட்டா எல்லாமே நடக்குதுங்க. தொட்டா சுகமாகுது, தொட்டா கண் தெரியுது, கால ஊனமற்றதெல்லாம் நேரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது ஊர்ல எல்லாருக்கும் சுகம் பெறணும்னு ஆசை இருக்காதா? இது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல இருந்துலாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மிக விரைவில் அவருடைய புகழ் பரவிருச்சு. ஏன்னா எலிஷாக்கு அப்புறம் அற்புதம் செய்த ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹலோ, நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்களேன். எலிஷாக்கு அப்புறம் அவ்வளவா யாரும் அற்புதம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. டைரக்டா ஓப்பனா இருக்கலாம், மறைமுகமா இருக்கலாம். பப்ளிக்ல செஞ்ச ஒரே ஆள் அவர் தான், இயேசு கிறிஸ்து தான். ஸோ ரொம்ப ஃபேமஸ்னால கூட்டம், பயங்கரமான கூட்டம். எல்லாரும் ஒரு ரெக்வஸ்ட், எனக்கு இதை பண்ணுங்க, எனக்கு அதை பண்ணுங்கன்னு ஒரே கூட்டம், பயங்கரமான கூட்டம். இயேசு கிறிஸ்து இப்போ அந்த கூட்டத்தில் வந்துட்டு இருக்காரு. ஹலோ, திடீர்னு ஒரு ஸ்திரீ தொட்டுட்டா. அவளுக்கு உதரத்தின் ஊரல் இருக்கு. மோசேயின் கட்டளைப்படி அவ ஒரு பொருளை தொட்டாலே அந்த பொருள் அன்கிளீன் அர்த்தம். ஹலோ, தீட்டுன்னு அர்த்தம் ஒரு பொருளை. அந்த சமயத்துல ஆதி காலத்துல அந்த பெண்களுக்கு வரக்கூடிய வாரத்துல வரக்கூடிய ஒரு இது, மாசத்துல ஒரு தடவை வரக்கூடிய அந்த உதரத்தின் இது அந்த டைம்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, யாரையும் பார்த்து பேசக்கூடாது. அதுதான் மோசேயின் சட்டம். நீங்க நம்பலைன்னா லேவியராகத்தை எடுத்து படிச்சு பாருங்க, லெவிட்டிகஸ்ல இருக்கு. ஒரு ஸ்திரீ அந்த நேரத்துல ஒதுக்கப்பட்டு இருக்கணும், யாரையும் தொடக்கூடாது, ஜபாலயத்துக்கு வரக்கூடாது. இப்படி பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. இன்னும் அதை பிராமின்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, சமயக்கட்டில் விட மாட்டாங்க. ஸ்டில் தேர் ஃபாலோவிங், அவங்களுக்குள்ள அந்த ஒரு கோட்பாடு. அப்படின்ற சமயத்துல இந்த ஸ்திரீ யாரை தொட்டாலும் தீட்டுங்க, கூட்டத்துக்குள்ள நுழையக்கூடாது. இது இருந்ததுன்னு தெரிஞ்சும் வெளியில வந்தா கல்லை எரிஞ்சு கொன்றுவாங்க. ஹலோ, கல்லை எரிஞ்சு கொன்றுவாங்க. ஏன்னா அவங்க தீட்டு, தொட்டுட்டா தீட்டு. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர், அதை தீர்க்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. தொட்டுட்டா தீட்டு. எனக்கு என்ன ஒண்ணுன்னா, 12 வருஷம் இந்த ஸ்திரீ தனிமையில இருந்திருக்காங்க. ஹலோ, 12 வருஷம் தனிமை, டிப்ரெஷனு, இப்போ சொல்லக்கூடிய என்ன பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, மன உளைச்சல், மனவேதனை, என்ன வேணாலும். 12 வருஷம் யாரும் பேச மாட்டாங்க. ஹலோ, ஒரு 7 நாள் ஒதுக்கி வச்சாலே என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல? சரி, அதெல்லாம் விடுங்க. ஒரு 2 வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்களே, எப்படி இருந்தது? பாதி பேருக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஏதோ போனு வீடியோ கால் இருந்ததுனால நம்ம எல்லாம் பொழைச்சோம். ஆமாவா இல்லையா? அதுவும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? 2 வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்து. அதை ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? அந்த ஆள் வெளியில போயிட்டா நிம்மதியா இருப்போம். 2 வருஷம் அந்த ஆள் மூஞ்ச பார்த்தே ஒரு மாதிரி ஆயிட்டோன்றீங்களா? சரி விடுங்க, உங்க வேதனை உங்களுக்கு. 2 வருஷம் வீட்டுக்குள்ளே, சிறு பிள்ளைகள் வெளியில போய் விளையாட முடியல. இதில் என்ஜாய் பண்ணது 10th 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும். ஏன்னா பாஸ் பண்ணி டைரக்டாக தப்பிச்சிட்டாங்க அவங்க. மற்ற எல்லாருக்கும் வேதனை. வேலைக்கு போறவங்க, வேலைக்கு வெளியில போறவங்க, விளையாடுற பிள்ளைகள், ஸ்போர்ட்ஸ் மேன், எல்லாருக்கும் பயங்கர ஒரு அடி. இந்த 2 வருஷம் கொரோனா வந்தது, எல்லாரும் வீட்டுக்குள்ளே. ஒரு 2 வருஷம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. இந்த ஸ்திரீ 12 வருஷம் தனிமையில, யாரும் பேச மாட்டாங்க. இது இப்படி ஒரு காரியம் நடந்ததுனால அந்த ஸ்திரீயை சபிச்சு சாபம் உடையவள் அப்படின்னு தன் குடும்பத்துல பிராண்ட் பண்ணிடுவாங்க. ஹலோ, நீ ஏதோ சாபம் பண்ணியிருக்க, நீ ஏதோ தவறு செஞ்சிருக்க, அதனாலதான் தேவன் உனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துரு. மோசே கட்டளையெல்லாம் நீங்க ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த பீரியட்ல வாழ்ந்துருந்தீங்கன்னா 2 நாள்ல அப்பா எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லைன்றீங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். லேவியராகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு டம்ளாரை நவுத்துறது கூட அது எப்படி நவுத்தணும்னு எழுதியிருக்காங்க. ஹலோ,
ரொம்ப ஸ்ட்ரிக்டா எழுதியிருப்பாங்க. அப்படின்ற சமயம் இந்த ஸ்திரீக்கு இப்படி இருக்குன்னா அவளை நீ ஒரு சபிக்கப்பட்டவள் அப்படின்னு குடும்பத்திலையும் ஒதுக்கியாச்சு, எவனும் பேச மாட்டான். 12 வருஷம் அந்த ஸ்திரீ மிக தனிமையில இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வசனம் எடுத்தோடனே நீங்க வாசிங்க, வைத்தியர்கள்ட்ட கொடுத்து காசு எவ்வளவோ செலவு பண்ணி அதுவும் வேலைக்கு ஆகல. அல்லேலூயா. எல்லா சாத்தியக்கூறுகளையும் அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. she tried every possibility that was available to her. ஹலோ, நான் ஒன்று சொல்றேனே, எத்தனை நாட்கள் உங்க பிரச்சனைக்கு வெளியில இந்த ஸ்திரீயை போல வெளியில நீங்க தீர்வு தேடுறீங்களோ, இந்த மாயை நிறைந்த உலகத்தினால் அதற்கு தீர்வளிக்க முடியாது. ஆனா எந்த சமயம் உங்களுக்குள் திரும்பி உங்களுக்குள் ஒரு சத்தம் கேட்கிறதே, அதற்கு நீங்கள் செவி சாய்க்கிறீர்களோ, அந்த நிமிஷம் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். Hallelujah. All the delusion, all the maya, all the possibility didn't work for her. ஏன்னா என்ன செலவழிச்சாலும் இந்த உலகம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சேர்த்துட்டே தான் இருக்கும். ஆனா என்னைக்கு தேவன் பக்கம் நீங்க திரும்புறீங்களோ, one shot, one touch, everything is over. ஒரே ஒரு தடவை தொட்டா போதும், அவர் எல்லாவற்றையும் மாத்தி போட்டுருவார். Hallelujah. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் வெளியில யாருமே தேடாதீங்க. வெளியில எனக்கு தீர்வு கிடைக்கும், இந்த நண்பர்கிட்ட பேசின தீர்வு கிடைக்கும், அவர்கிட்ட நோ. மனுஷரால தீர்வு சொல்ல முடியாது, தேவனால மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைங்க பப்ளிக்ல. இப்போ இந்த ஸ்திரீ எதை தொட்டாலும் தீட்டு, பப்ளிக்ல நுழைஞ்சிட்டான்னு தெரிஞ்சு அவனுக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா கல் எடுத்து அடிச்சு கொண்டுருவாங்க. ஆமாவல்லையா? இவ்வளவு கஷ்டமான சூழல்ல அந்த ஸ்திரீ அதை பொருட்படுத்தாம, இன்னைக்கு நான் அதை தொடுறேன், இல்லைன்னா நான் கல்லடிப்பட்டு சாவுறேன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய டெசிஷனுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த டெசிஷன் எடுப்போம்? நான் நின்னா இன்னைக்கு ஜெயிப்பேன், இல்லைன்னா மடிந்து போகிறேன் அப்படின்றத நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா we consider opinions. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பகிரங்கமா வெளியில போய் சொல்ல முடியும் பாருங்க. இல்லைங்க, நின்னா நான் இதுல தான் நிப்பேங்க, இல்லைன்னா நான் தோத்து போனாலும் பரவாயில்ல நம்மளால சொல்ல முடியாது. இந்த ஸ்திரீ ஆனா எவ்வளவு தைரியமா, இன்னைக்கு நான் தொட்டு ஒண்ணு விடுதலை பெறேன், இல்ல இந்த மண்ணோட மண்ணா நான் மடிகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இறங்கிட்டாங்க. கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க தொடர எல்லாரும் தீட்டாயிட்டு இருக்காங்க. ஹலோ, அவங்க கூட்டத்துல இருக்காங்க, அவங்கள தொடுறாங்களோ இல்ல அவங்களுக்கு அறியாம யாராவது அவங்களை இப்படி உரசனா கூட அது தீட்டு. கூட்டத்துல எல்லாரும் இருக்காங்க, நேரா போய் தேவனுடைய ஆடைய தொட்டுட்டாங்க. சோசன்ல காட்டுவாங்க, தேவனுடைய ஆடை ஓரத்துல 4 கயிறு மாதிரி இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள்னு அந்த கயிறு குறிப்பிடும். ஹலோ, ப்ளூ கலர் ஒயிட் கலர் கயிறு சேர்ந்திருக்கும். இந்த கோத்திரத்தை உடையவர்கள் அந்த மாதிரி கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்திரீ கரெக்டா அந்த கயிறை மட்டும்தான் அப்படி தொடுவாங்க, பிடிச்சி இழுக்கலாம் மாட்டாங்க. அப்படி லைட்டா அப்படி அந்த கயிறு உரசிட்டு தான் போகும். அவங்க உதிரத்தின் ஊரல் நின்றும். ஹலோ, லைட்டா, ரொம்ப டச்லாம் கிடையாது, இப்படி பிடிச்சி சட்டையை இழுத்து, நோ நோ நோ, சிங்கிள் டச், லைட்டா தான் தொடுவாங்க. உதிரத்தின் ஊரல் டக்குன்னு நின்று போயிடும். அல்லேலூயா. ஆமென். உடனே தேவன் நின்றுவார். நின்றுட்டு என்ன சொல்லிடுவாரு? என்னிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு ஓடிட்டு வெளியில போயிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ என்னை யார் தொட்டான்னு கேட்கிறார். அந்த கூட்டத்துல அவருக்கு எஸ்கார்டு போட்ட பேதுரு கேட்பாரு, இவ்வளவு கூட்டம் இருக்கே, அநியாயமா இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, நம்மளா இருந்த கோவம் வருமா வராதா? 100 பேர் முச்சி இப்படி நொய் நொய் நொயின்னு இருக்கும் போது யார் என்னைய தொட்டானா எல்லாரும் தொட்டுட்டு தான் இருக்கான், இதுல எவன் தொட்டான்னு நம்ம எப்படி லிஸ்ட் எடுக்க முடியும்? ஹலோ, சொல்லுங்கங்க. இன்னைக்கு நீங்க ஜங்ஷன் போறீங்க, இல்ல சாரதாஸ் போறீங்க ட்ரெஸ் எடுக்க, கூட்டத்துல நசுக்கி அப்படி இப்படின்னா கிறிஸ்துமஸ் நேரம்லாம் போறீங்க, அங்க நின்று என்னை யார் தொட்டது அப்படின்னு கேட்க முடியுமா? சொல்லுங்க. என்னை யார் தொட்டதுன்னு கேட்டா எவனாவது ஓங்கி பலாருன்னு அடிச்சுட்டு போயிடுவான், நம்மள கேட்க மாட்டோம் நம்ம. அந்த மாதிரிலாம் இவர் பாட்டுக்கு கூட்டத்துல எல்லாரும் தொடுறாங்க, இவர் ஒரு ஓரமானட்டு என்னை யார் தொட்டது அப்படின்றாரு. ஹலோ, நான் அங்க சீசனா இருந்தேன், நான் அன்னைக்கே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பேன். எப்பா நீர் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீரு, நீங்களே போய் ஊழியம் பண்ணுங்க, நான் வரலன்னு இருப்பேன். பேதுருக்கு அவ்வளோ கோவம் வருது. பேதுரு கேட்குறாரு, கூட்டம் இவ்வளோ இருக்கு, யார் தொட்டான்னு நீங்க கேட்குறீங்க? இல்லை, யாரோ என்னை தொட்டாங்க, வல்லமை புறப்பட்டு ஓடினது, எனக்கு தெரியுது யார் என்னை தொட்டா அப்படின்னு நின்ட்டாரு இயேசு கிறிஸ்து. எவீரு மக அங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, இங்க இவரு நின்று ஜாலியா நின்று யார் என்னைய தொட்டா நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு. எவீருக்கு அப்ப எப்படி இருந்திருக்கும்? நீங்களும் நானும் எவீரு இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்க?
இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 5 நாள் ஜோம் பண்ணி ஒரு காரியம் நடக்கலைன்னா இன்னைக்கெல்லாம் நமக்கு ஆண்டவர் மேலே கோவம் வந்துடுது. ஹலோ ஹலோ, கோவம் வருதா இல்லையா உங்களுக்கு? ஏன் பொய்யா சொல்றீங்க? உண்மையை ஒத்துக்குவோம். முன்னாடிலாம் எதுக்கு சபைக்கு போனாங்க? எனக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிருங்க ஆண்டவரே, நான் உண்மையே நம்பியிருக்கேன்னு போனானுங்க. இப்போ கோயிலுக்குள்ள நுழையும் போதே என்ன தரீங்க? தரீங்களா இல்லை வேற கோயில் போவான்றானுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜோமணி ஒரு 5 நாள் இல்லை ஒரு 50 நாள் தாண்டிடுச்சுன்னு வைங்களேன், மொத்த விசுவாசமும் போயிடுது. பைபிள் பரனுக்கு போயிடும். பரன்னா தெரியுமா? லாஃப்ட்டுங்க, ஷெல்ஃபு. பைபிளை தூக்கி ஷெல்ஃபில் போட்டுருவோம். ஏன்னா ஜோமணியும் ஒன்றும் நடக்கல, இனிமேட்டு ஜோமணி என்னத்துக்கு? கோவம் வருமா வராதா? ஆமாவா இல்லையா? யாராவது செஞ்சுருக்கீங்களா? செஞ்ச ஒருத்தர் எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன் நான். ஹலோ, ஏன் உங்கள்கிட்ட என்ன மறைக்கிறது? எங்கள் அப்பா இறந்தோடனே ரோஷன் கோவத்தில் பைபிளை தூக்கி பரனில் போட்டார், லாஃப்டில் போட்டார். இனி என்ன படிச்சுட்டு அப்படின்னு. இப்போ அவர் தான் பைபிளோட பைபிளை அப்படி உட்காந்தே இருக்காரு. ஹலோ, பைபிளை தூக்கி போட்டுரும், கோவம் வந்துடும், ஜபிக்க மாட்டோம் நம்ம. ஆமாவா இல்லையா? ஜோம் பண்ண மாட்டோம். போங்க ஆண்டவரே, சும்மா உமக்குன்னு உண்மையாக நின்று என்னத்தை நாங்கள் கண்டோம்? ஜபிக்க முடியாது. காணிக்க போட மாட்டோம். நீங்கள் ஜோமணி நடக்காததுக்கு பாஸ்டர் என்னங்க பண்ணுவார்? காணிக்க போடாமல் போயிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் பாவங்க. இங்கே நீங்கள் பண்ணீங்கன்னா கவலைப்பட மாட்டேன். நான் என் சொந்த காசில் நடத்திட்டு போயிட்டே இருப்பேன். மற்ற சபையில் சொல்கிறேன், பாஸ்டருக்கு காணிக்க போட மாட்டேன். பாஸ்டராக வந்து சொன்னார் நடத்தக்கூடாது, ஆண்டவரே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரவே கூடாதுன்னு ஜோம் பண்ணார். அவர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் மேலே விருப்பம் காட்டுவீங்க. அந்நேரம்னு பாருங்க, பக்கத்தில் உள்ள சிஸ்டருக்கு ஆசீர்வாதமாக வலியும் பொங்கி. ஹலோ, பக்கத்தில் ஒன்றும் இல்லாமல் வந்த சிஸ்டர் கார் வாங்கிரும், வீடு வாங்கிரும், நகையாக போட்டு வரும். இந்த அம்மா 20 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்டியன்ஸ் இதில் நின்று இந்த அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். என்ன, நான் 30 வருஷம் ஜோம் பண்ணுறேன், எனக்கு இது கூட நடக்கலை, இப்போ வந்தவங்களுக்கு நடக்குதுன்னு கோவம் வந்துடும். ஆமாவா இல்லையா? இப்போ எவீரோ அப்படி நிற்கிறாரு, என் மக இறந்துட்டான்னு உங்களை வந்து நான் நேரடியாக சாஷ்டாங்கமாக விழுந்து கூப்பிட்டா இவர் அசால்ட்டாக நின்னுங்க, பேசக்கூட, அதாவது உன்னை நான் வந்து இது பண்ணுறேன்லாம் கிடையாது, தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் நின்று யார் என்னைய தொட்டா அப்படின்னு கூட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹலோ, நாளாக இருந்தால் பயங்கரமாக கோவப்பட்டுருவேன். இங்கே அப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சு. தேவன் நின்று யார் என்னைய தொட்டா அப்படின்னு கேட்குறாரு. சரி, இப்போ இதுக்கெல்லாம் முன்னாடி, இந்த ஸ்ரீ தொடுறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் நான் தேவனை போய் தொட போகிறேன், தொட்டோன்னே எனக்கு சுகமாயிரும் டிக்ளேர் பண்ணல. ஆமா தானே? யார்கிட்டயா சொன்னாங்களா? பிரதர் நான் போய் தொடுவேன், தொட்டோன்னே எனக்கு சுகமாயிரும் யார்கிட்டையும் சொல்லலை. அப்படி தானேங்க? அவங்க மனசுக்குள்ள யார்கிட்டையும் பேசலை. நல்லா கவனிக்கணும், யார்கிட்டையும் பேசலை, தனக்குள்ள மட்டும் நான் அவரை தொடுவேன் எனக்கு சுகமாயிரும் சொன்னாங்களா? அவங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த முடிவு எடுத்தாங்க. ஏன்? எனக்கு ஒரு கேள்வி, அந்த ஸ்திரீ நேரடியாக கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பித்து இருக்கலாம், ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம். இது எதுவுமே பண்ணல. தேவனுடைய பர்மிஷனே அவங்க கேட்கல. நான் அவரை தொடுவேன் எனக்கு சுகமாயிரும், இதுதான் மேட்ரு. போய் ஜெபம் பண்ணல, ஆண்டவர்கிட்ட நீங்க பேசி, ஆண்டவர் நம்மளாம் சில பேர் பண்ணுவோம் தெரியுமா, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஜெபத்துக்கு போவேன், நீங்க பாஸ்டர் மூலியமா எனக்கு பேசுங்க அப்படின்னு. ஹலோ, பண்றோமா இல்லையா? பாஸ்டர் மூலியமா நீங்க எனக்கு பேசுங்க, பாஸ்டர் மூலியமா எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேணும். அன்னைக்குன்னு பார்க்க பாஸ்டர் உங்க பக்கம் பார்க்கவே மாட்டாரு, பாஸ்டர் மேல கோவம் வந்துடும். ஓகே, இப்போ இங்க ஜெபம் பண்ணிருக்கலாம், பிதாவானவரே எல்லாத்தையும் படைத்தவரே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற தேவனே, இயேசு கிறிஸ்து மூலியமாக என்னை நோக்கி பார்க்க செய்யும், எனக்காக ஜெபிக்க செய்யும். ஏதாவது பண்ணிருக்கலாம், எதுவுமே கிடையாது. தேவனோட இயேசு கிறிஸ்துட்ட பர்மிஷன் கேட்கல, நான் உங்களை தொடட்டுமா எனக்கு சரியாகும், எதுவுமே கேட்கல. அவங்களுக்குள்ள மட்டும் இந்த டிஸ்கஷன் வேற யாருக்கும் கிடையாது. அவங்களுக்குள்ள மட்டும் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, நான் தொடுவேன் எனக்கு சரியாகணும். சரி, நீங்கெல்லாம் ஒரு காரியம் சொல்லுவீங்க தெரியுமா? இல்ல பாஸ்டர், இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், ஏன்னா அவர் தேவனோடு ஒன்றா இருக்கிறதுனால அவருக்கு தெரியும். அப்புறம் ஏங்க தொட்டதுக்கு அப்புறம் என்னை யார் தொட்டான்னு கேட்கிறாரு? தொட்ட உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இந்த ஸ்திரீ தான் என்னைய தொட்டாள்னு. ஆமாவா இல்லையா? எல்லாம் தெரிந்த இயேசு கிறிஸ்து நேரடியா பார்த்து நீங்க தானே என்னை தொட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறீங்க இயேசு கிறிஸ்து கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருந்தாருன்னு. யார் என்னைய தொட்டா அப்படின்னு சீரியஸான சிச்சுவேஷன்ல அவர் நின்றுகிட்டு இருக்காரு. அவர் அந்த மாதிரி விளையாட்டு செய்யற ஆள் கிடையாது. அவருக்கு தெரியல யார் என்னைய தொட்டது அப்படின்னு கேட்கிறாரு. யாருக்குமே தெரியல
எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்க யார்ட்டையும் சொல்லலை, எனக்காக இது ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லலை. ஆனால் எந்த நிமிஷம் யார்கிட்டையும் சொல்லாமல் தனக்குள்ள முடிவு செஞ்சுட்டு ஆண்டவரை தொட்டாங்களோ அந்த நிமிஷம் அவங்களோட வியாதி அவங்கள விட்டு நீங்கிருச்சு. உடனே அடுத்த நிமிஷம் ஒரு மணி நேரம் கழிச்சு, ஒரு 8 மணி நேரம் கழிச்சுலாம் நடக்கலங்க. உடனே இன்னைக்கு மாத்திரை போட்ட உடனே வந்து காய்ச்சல் போயிருதா? கொஞ்ச நேரம் ஆகும் வேலை செய்யறதுக்கு, ஆமாவா இல்லையா? ஆனா இங்க இயேசு கிறிஸ்து லைட்டா தொட்ட உடனே, ட்ரெஸ்ஸை மட்டும் தான், ஆண்டவருடைய மாம்சத்தை கூட தொடல, ட்ரெஸ்ஸை மட்டும் தொட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு வியாதி பறந்து போயிருச்சு. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்? இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய கூட்டத்தில் இருக்காருன்னு சொன்னேன், ஆமா தானே? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ தொட்டிருப்பாங்க? ஏன் இவங்களுக்கு மட்டும் சரியாச்சு? ஹலோ, எத்தனை பேர் அங்க வியாதிப்பட்டவன் இருந்திருப்பான்? இவங்களும் யாரும் வியாதி இல்லைனாலும் ஒரு காய்ச்சலோ ஒரு முட்டுல ஒரு வலியோ ஏதோ ஒண்ணு, எத்தனை பேர் ஆண்டவர் இப்படி தொட்டிருப்பான்? சில பேர் அழகா இருக்காருன்னு கூட தொட்டு பார்ப்பாங்க, ஆமாவா இல்லையா? என்னங்க, ஒரு தடவை முதலமைச்சர் எம்ஜிஆர் எங்கேயோ வந்திருக்காருன்னு எங்க ஆட்சிலாம் ஒருத்தவங்க போய் 3 தடவை லைன்ல போய் தொட்டு முத்திட்டு வந்துச்சான். ஏன்னா அழகா இருக்காரு, டிவியில பாக்குற ஆளு அப்படின்னு கையெல்லாம் கொடுத்துட்டு தொட்டு. இப்போ இயேசு கிறிஸ்து இவ்வளவு ஃபேமஸான ஆளு, தொட்டா எல்லாம் சுகமாகுது, அவர்கிட்ட ஜெபிச்சா எல்லாம் நடக்குதுன்னா எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ தொட்டு பாக்குறான். சார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து சூப்பரா இருக்காரு. ஏன் மற்ற யாருக்கும் நடக்கல, இந்த ஒரு ஸ்திரீக்கு மட்டும் நடந்தது? ஹலோ, யாருக்குமே நடக்கல, இந்த ஸ்திரீக்கு மட்டும். நம்ம உடனே வசனத்துல இருக்கிறதுனால அவளுடைய விசுவாசம் அவளுடைய ரட்சித்தது பாஸ்டர் எப்படின்னு நான் கேட்கிறேன். How? My question is, which kind of faith did she have to achieve this? இன்னைக்கு நம்ம சொல்றோம் அவங்க விசுவாசம்னால, எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை அறியாமலே அவளுக்கு சுகம் நடக்கிறது? எந்த அளவுக்கு அப்போ அந்த விசுவாசம் இருந்திருக்கணும்? இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஆமென். இப்போ எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? கையில் எடுங்க பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு உடல்ல ஏதாவது வலி இருக்கா? ஏதாவது ஒரு வலி, ஏதாவது முட்டு வலி, கால் வலி ஏதாவது இருக்கா? இருக்குன்னா இருக்கு சொல்லுங்க, நான் யாரையும் திட்ட மாட்டேன். இருக்குல்ல? இப்போ பைபிளை தொடுங்க, யாருக்கா சுகமாகுதா? டக்குன்னு சுகமா? எங்க மான் கால்களா ஆகி எங்க ஓடுங்க பார்ப்போம். ஹலோ, சேர்ல இருந்து எந்திரிக்க முடியல பாஸ்டர், அதுவே இந்த ஜேசிபி 1 2 3 மாதிரி டடக்கு நாங்க எந்திரிச்சுக்கிட்டு இருக்கோம். மான்காலில் ஓடுங்க நக்கலா பாஸ்டர் உங்களுக்குன்றீங்களா? இல்லைங்க, நீங்க உயிர் உள்ள வார்த்தைகள் வச்சிருக்கீங்க, இயேசு கிறிஸ்துவையோட சிறந்த வார்த்தைகள் கையில இருக்கு. தொடுங்க, சொஸ்தமாகட்டும், தொடுங்க, சுகமாகட்டும், தொடுங்க. ஏன் நடக்க மாட்டேங்குது? ஹலோ, the only difference, இயேசு கிறிஸ்து மட்டுமல்லாமல் எல்லா வரலாறையும் கொண்ட இந்த உயிருள்ள வார்த்தைகளை தொடும்போது உங்களுக்கு சுகம் நடக்க மாட்டேங்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய ஆடையை தொட்ட அந்த ஸ்திரீக்கு சுகமா இருக்குன்னா ஒரே ஒரு வித்தியாசம், விசுவாசம். that simple factor, விசுவாசம். அவள் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துட்ட கூட பர்மிஷன் வாங்கலங்க, நான் தொட்டுக்கிறேனே சுகம். அவரை அறியாமலே போய் தொட்ட உடனே சுகமாயிருச்சு. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து திரும்பி, மகளே, என்னை தொட்டதினால் என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது, நான் உனக்கு சுகம் அளித்தேன்னு தேவன் சொல்லல. தேவன் அவளை நோக்கி, என்னிடமிருந்து தான் இந்த காரியம் உனக்கு நடந்தது, என் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு தேவன் சொல்லல. அவர் நேரடியா அவங்க கண்ணை நோக்கி சொன்னது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Your faith has made you well. உன் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ செஞ்சது the most idiotic thing in history. யாராவது லூசு தாங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. இந்த ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு லூசு மாதிரி வேலையை பார்த்துட்டாங்க. எப்படிங்க ஆடையை தொட்டா வந்து சொஸ்தமாகும்? ஆனா அந்த லூசு தனத்தை, அந்த பைத்தியக்காரத்தை தனத்தை கூட விசுவாசத்தோட செஞ்சா அவர் மகிமைப்படுத்துவார்ன்றதுக்கு இதுவே மிக சிறந்த சாட்சி. ஹல்லேலூயா, ஆமென். மிக சிறந்த சாட்சி. the most notorious thing to do, unwanted thing to do, லாஜிக்கே இல்லாத விஷயம். ஒரு ட்ரெஸ்ஸை தொட்டாலோ ஒரு இதை தொட்டாலோ எப்படி சொஸ்தமாகும்?
ஆனா அவங்க விசுவாசம், இவருடைய ட்ரெஸ்ஸை நான் தொட்டனா எனக்கு சுத்தமா. இங்க அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து தான் வரப்போற மெஸ்ஸாயான்னு தெரியாது, இயேசு கிறிஸ்து தான் தேவனோட ஒன்றா இருக்கிற தேவன்னு தெரியாது. ஆமா தானே? அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்களா? எதுவுமே தெரியாது. இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், அவங்க விசுவாசம் என்னவா வேணாலும் இருந்திருக்கலாமேங்க. நான் இயேசு கிறிஸ்துட்ட போவேன், அவர் ஜெபம் பண்ணுவாரு, எனக்கு சரியா இருக்கும். எப்படிப்பட்ட விசுவாசம் அது? நல்ல விசுவாசமாச்சே. இது என்னங்க ஒரு பைத்தியக்காரத்தனமான விசுவாசங்க இது. யாராவது நட்டு கலண்டாதான் இந்த மாதிரி விசுவாசமா கேட்பாங்க. ட்ரெஸ்ஸை தொட்ட எனக்கு சுகமாகும்னா அதையும் மகிமை செய்யக்கூடியவர் தேவன். ஏன்னா உங்கள்கிட்ட விசுவாசம் இருந்தா அது எவ்வளவு உலகத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு காரியமா இருந்தாலும் அவர் இறங்கி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அவருக்கு தேவை உங்க விசுவாசம் தான். நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் வாசிச்சிருக்கீங்க? இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும். பைபிள் ஃபுல்லா வாசிக்கலான்னு நான் கேட்கல. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இதை எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல தேவன் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்திருக்காரு. குஷ்டரோகிக்கு சுகம் கொடுத்திருக்காரு, கால் வந்து 39 வருஷம் நடக்க முடியாதவங்களுக்கு சுகம் கொடுத்திருக்காரு. எல்லாரையும் நோக்கி அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன? மகனே, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டாரா? சொல்லு, உன் பாரத்தை நான் சுமந்து கொள்ளுகிறேன் அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரா? நெவர். ஆண்டவர் பழச பேசவே மாட்டார். அதனாலதான் நான் உங்கள்ட்ட சொல்லுவேன், சர்ச் மெம்பர்ஸ்ட நான் சொல்லுவேன், என்னைக்குமே பாரத்தை சுமக்கிறதுனா அவங்களோட சேர்ந்து அழுகுறது கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, சேர்ந்து ஒரு 3 மணி நேரம் அழுகுறது பெருசா இல்ல 3 நிமிஷத்துல சுகம் தரது பெருசா? வியாதிப்பட்டவனுக்கு எது முக்கியம்? நீங்க பாரத்தை சுமக்கிறதா இல்ல அவனுக்கு விடுதலை கொடுக்கறதா? விடுதலை கொடுக்கறது. இன்னைக்கு கிறிஸ்டியன் சொசைட்டில நாங்க பாரத்தை சுமக்கிறோம்னு சாண்டா கிளாஸ் மாதிரி பெரிய மூட்டையா கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு எல்லா ஜனமும். அந்த சிஸ்டர் இப்படி சொன்னாங்க, இந்த சிஸ்டர் நைட்டு சொன்னாங்க இப்படின்னு நைட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கு நம்ம ஜனம். உட்காந்து நீ விடுதலைக்கு ஜெபம் பண்ணா நைட் உட்காந்து குடி பிசாசு, ஆண்டவரே குடி பிசாசுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. அவசியம் இல்ல, அவசியம் கிடையாதுன்ற நானு. நீங்க அழுதாலாம் ஆண்டவர் பார்க்கவே மாட்டாரு, திரும்பி கூட இப்படி ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அழுதீங்கன்னா அதே நிமிஷம் எவனுக்கு வியாதிப்பட்டிருக்கானோ கையை வச்சு உனக்கு சொஸ்தமாயிரும், நீ நம்பு அப்படின்னு நீங்கன்னு வைங்க, ஆண்டவர் அட் ஸ்பாட் அடுத்த நிமிஷம் சுகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால you go for the miracle, go for the faith. இன்னைக்கு அந்த விசுவாசம்ன்றது எல்லார்ட்டையும் பிரச்சனையா இருக்கு. ஆமாவா இல்லையா? விசுவாசத்தை எய்த்து நிக்கிற முத காரியம் என்ன? பயம். பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் போராட்டமே. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்மளுக்கு பயம் இருக்கு சொல்லுங்க? எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறது, ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாதுன்னு பயம் இருக்கிறது, என்ன அடுத்த நிமிஷம் நடக்கும்னு பயம் இருக்கிறது, வேற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சுனாமி தாக்கிடக்கூடாதுன்னு பயம் இருக்கிறது. மனுஷனுக்கு பயம் இருக்கிறது இயல்பு, அதை மேற்கொள்வதே சிறந்த வேலை. ஹலோ, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எதிரி வெளியில இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க பயத்துக்கும் உங்க விசுவாசத்துக்கும் உங்களுக்குள்ளதான் போராட்டமே தவிர நமக்கு எதிரிகள் கிடையாது. அல்லேலூயா. இவங்க கெட்டவங்க பாஸ்டர், அவங்க நல்லவங்க கிடையாது. உங்களுக்குள்ள அந்த எண்ணம் தான் கெட்டது. அவங்க நல்லவங்க தான். ஏன் அவங்கள நல்லவங்களா பார்க்கலாமே? ஹலோ, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு உங்களுக்குள்ள போட்டி என்ன தெரியுமா? நேத்து இருந்த ஜான் கால்டனோட இன்னைக்கு ஜான் கால்டன் சிறப்பா இருக்கணும். பயப்படாம, கோவப்படாம, எரிச்சல் படாம, சமாதானமா 9 கனிகளை கொண்டவனா இருக்கணும்ன்றதான் போட்டி. நமக்கும் பக்கத்துல உள்ள மக்களுக்கும் போட்டி கிடையாது. அதனாலதான் தேவன் சொல்லுவாரு, நம்மளுடைய போராட்டம் ஆவிக்குரியது, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆமாவா இல்லையா? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். மக்கள் கிடையாது, ஃப்ளஷ் கிடையாது. எனக்கும் கிருபாக்கும் சண்டை, எனக்கும் அலெக்சாண்டர் அங்கிள் சண்டை கிடையாது. எனக்கும் அலெக்சாண்டர் அங்கிள் மேல உள்ள கோபம் இருக்கு பாருங்க, அந்த எண்ணம், அதுக்கும் என் சமாதானத்துக்கும் தான் சண்டை. எனக்குள்ள சண்டை. அதை நான் வெற்றி பெறணும், ஓவர் கம் பண்ணணும், 9 கனிகள்ல ஓவர் கம் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். எப்படி இப்படிப்பட்ட விசுவாசம் டக்குன்னு அவளை சுகம் அளித்தது? ஆமென். அந்த ஸ்திரீ 12 வருஷம் ஜெபாலயத்துக்கு போனதில்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்டதில்லை, யாரும் போய் விசுவாசமா அவங்களுக்கு அறிவிச்சதில்லை. ஆனா எங்க இருந்து இப்படி ஒரு விசுவாசம் வந்தது?
ஹல்லேலூயா. தேவன் கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் யாரையாவது சுகப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன கேட்பார் சொல்லுங்க பாப்போம்? நீ விசுவாசிக்கிறாயான்னு தான் கேட்பார். கேள்வி ஆண்டவர் போடுற கொஸ்டின், நீ நம்புனீனா நான் செய்யறேன், நம்பலைன்னா நான் போயிட்டே இருக்கேன்றுவார். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. இப்போ இந்த விசுவாசம்ன்ற சப்ஜெக்ட் இந்த காலகட்டத்தில் அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. விசுவாசம் தேவன் மேல இல்லாம மருந்துகள் மேலையும் மாத்திரைகள் மேலையும் போயிடுச்சு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும் தெரியுமாமா அப்படின்னாரு. சரி சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியுமே சொல்லுங்க அப்படின்னா, மருந்து போடுவாங்களாம் இஸ்ரமா, அது உள்ள போய் கரெக்டா வேலை செய்யணும், நம்ம ஜெபிக்கணுமா, அப்படிதான் விசுவாசம் இருக்கணும்னாரு. அவர் இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாருன்னா, அங்கேயே எலியா முன்னொரு பாகால வெட்டின மாதிரி நான் அவரை போட்டிருப்பேன். இன்னைக்கு ரொம்ப எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்போ விசுவாசம் என்ன அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல, அவர் பைபிள் பேசுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன நீ என்னைய விட பைபிளை பேசிட்டான்னு கிடையாது. மருந்து மேல விசுவாசம் வைக்கணும்னு பாருங்க, எனக்கு அந்த சப்ஜெக்டே ஆகாது, எனக்கு பிடிக்காது. அப்போ இந்த ஸ்திரீக்கு எல்லா பிசிஷியன்ஸ் எல்லா டாக்டர்ஸும் வேலை பார்த்தும் ஒன்றும் நடக்கலையேங்க. கிளியரா இருக்கு, வைத்தியர்கள் செஞ்சும் ஒன்றும் நடக்கலன்னு இருக்கு. ஹல்லேலூயா. வைத்தியர்களால அந்த நேரத்துக்கு ஒரு ரிலீஃப் தர முடியும், பெர்மனண்டா முடியாது. யாராவது ஒரு வைத்தியர் நான் பெர்மனண்டா அடிச்சு சொல்றேன், இந்த வியாதி உனக்கு திரும்பவே வராது, உடல்ல பிரச்சனையே, இந்த சர்ஜரி பண்ணிட்டா பிரச்சனையே வராதுன்னு ஒரு டாக்டரை அடிச்சு சொல்லுங்க, நான் இன்னைக்கு பைபிளை வச்சிடுறேன், பேசாம போயிடுறேன். முடியாது. யூ வில் கிவ் டெம்பரரி ரிலீஃப், அவ்வளவுதான். யூ கேன் கிவ் டெம்பரரி ரிலீஃப், பட் திஸ் கேன் அலோன் ப்ரொவைட் பெர்மனன்ட் ஃப்ரீடம். ஆமென். நித்தியத்துக்கும் மனுஷனை நல்லா வைக்கக்கூடிய ஒரு மருந்து வேதம் என்ற மருந்து. ஹல்லேலூயா. வேதத்திலையும் வேதத்தை காட்டிலும் இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வேதம் படிக்கலங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வேதங்களை படிச்சுக்கிட்டு நான் தேவன்கிட்ட விசுவாசமா போறேன்னு போகல. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் வேதத்தில் உள்ள வசனங்கள் கூட தேவையில்லை. விசுவாசம் தைரியமாக இருந்தால் மலையே பேர்ந்து சமுத்திரத்துல போட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க அது அப்படியே ஆகும்னு உங்க வேதத்துல கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த விசுவாசத்தை பத்தி படிப்போம். நல்ல பைபிள் எடுத்துக்கோங்க, நிறைய வசனம் வாசிக்க போறோம். ஆமென். விசுவாசம்னா என்ன அப்படின்னு பைபிள்ல தெளிவா நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்ன, எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு பல இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம வாசிப்போம். எபிரேயர் 11:1-3, Hebrews 11:1-3. Those who are watching on YouTube, just grab your Bibles and read these verses. Mark it and underline it so that it will be very useful for you. Hebrews, எபிரேயர் 11:1-3. எபிரேயர் 11:1-3 வாசிக்க கேட்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. வசனத்தை கேட்டீங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே பைபிளை கையில வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வருஷா நம்ம போலாம். முதல்ல எடுத்தோன்னே தெளிவா கொடுத்துருக்கு. வாட் இஸ் ஃபெய்த்? Faith is believing in the unseen things. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா. இன்னைக்கு கிறிஸ்டியன் சொசைட்டில விசுவாசம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? அந்த பொருள் இருந்தா நான் விசுவாசிக்கிறேன், தேவன் ஒருத்தர் இருக்காரு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க நான் விசுவாசிக்கிறேன், அற்புதம் நடக்கும்ன்றதுக்கு ஏதாவது ஒரு சைன் கொடுங்க நான். நோ, காணப்படாதவர்களின் நிச்சயம், அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இங்க வேதத்துல மோசே போய் செங்கடல்ல நிக்கும் போது ஆண்டவர் ஒரு வரைபடம் காட்டல எப்படி செங்கடல் திறக்கும்னு. ஒரு தேவதூதனை அனுப்பி சொல்லல. ஆண்டவர் ஒரு விஷனை கொடுக்கல, இப்படிதான்பா நடக்க போது நீ தைரியமா போன்னு. எதுவுமே இல்ல. தேவன் சொன்ன வார்த்தையின் மேல் கால் எடுத்து வைத்ததனால் செங்கடல் பிளந்து இன்றும் அது வரலாற்றில் பெரிய சிறப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எங்கேயுமே இல்லைங்க. யார் வேற ஹிஸ்டரியில வேற யார் செங்கடலை திறந்தான்னு சொல்லுங்க பார்ப்போம். மோசே ஒருத்தர் தான். ஏன்னா விசுவாசம். காணப்படாத நிச்சயம் சொல்லிட்டாரு, சொன்ன வார்த்தையின் மேல் நடை போற்றார்.
வார்த்தை விசுவாசமாக மாறியது. விசுவாசம் அற்புதத்தை செய்தது. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல கொடுத்துருக்கு பாருங்க, முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்களே. எதனால? விசுவாசத்தினால. விசுவாசம் இல்லாத ஒரு கேரக்டர் கூட பைபிள்ல இருந்ததில்லை. நீ வேணா பாருங்க, எண்டு ரிசல்ட்ல விசுவாசத்துல ஜெயிச்சவங்க அவங்களோட ஹிஸ்டரியே, அவங்க கஷ்டத்தெல்லாம் எழுதி ஜெயிச்சாங்கன்னு குறிப்பிட்டிருக்கு. மற்றபடி வேற யாரும் குறிப்பிடல. ஜெயிச்சவங்களை மட்டும்தான் இந்த பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமென். தோத்து போய் அவங்க வாழ்க்கையே தோத்து போய் விசுவாசம் இல்லாம ஒருத்தர் மடிந்து போனார்னு ஒருத்தருடைய சப்ஜெக்ட் எனக்கு எடுத்து காட்டுங்க பாப்போம். கிடையாது. எல்லாம் யார் ஜெயிச்சாங்களோ அவங்களோட வரலாறு மட்டும்தான் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். 2வது வசனம் வாசிங்க பாப்போம். எபிரேயர் 11:6 வசனம் வாசிங்க. 11:6 வாசிங்க பாப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்ப இங்க பாருங்க. தேவன் எனக்கு கை காட்டுங்க. தேவன் எங்கன்னு எனக்கு காட்டுங்க. தேவனை காட்டுங்க. ஹலோ, நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? தேவன் எங்க இருக்காரு, தேவன் எங்கன்னு எனக்கு காட்டுங்க. கை காட்டுங்க, காமிங்க. நான் எனக்கு உங்களுடைய மாம்சம் தான் தெரியுது, தேவன் தெரியல. தேவனை காட்டுங்க. தேவனை காட்டுங்க. எனக்கு அது பதில் வேண்டாம். நான் பார்க்கணும், நான் நம்பணும். எனக்கு காட்டுங்க. முடியாது. ஆனா 2000 வருஷம் தாண்டியும் இயேசு கிறிஸ்துவ நினைச்சு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அது விசுவாசம் மட்டும்தான். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மதங்கள் வேற வேற இருக்கலாம், கர்த்தர் ஒருவரே. எல்லா மதங்கள், ஹிந்துல பெரிய சாமியாரா இருக்காரா, இருந்துட்டு போட்டோம். முஸ்லீம்ல நமாஸ் பண்றவரா இருக்காரா, இருந்துட்டு போட்டோம். ஆனா மூவரும் சேர்ந்து செயல்படுறதுக்கு ஒரே ஒரு காரியம் எது தெரியுமா? விசுவாசம் மட்டும்தான். எந்த மதத்தை, ஏதாவது ஒரு மதத்துல விசுவாசம் இல்லைன்னு வைங்க, மதமே ஒண்ணு இல்லாம போயிடும். அல்லேலூயா. விசுவாசம் என்பது ஒண்ணு இருப்பதுனால அது மேல நம்ம படிகள் கட்டி கட்டி தேவனை நோக்கி போயிட்டு இருக்கோமே தவிர, விசுவாசம் இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. தேவன் பக்கம் நெருங்க கூட முடியாது. தேவன் அன்பா இருக்கிறார். God is love, acceptable. ஆனா அவரை உங்க பார்வைக்கு திருப்பணும்னா உங்களுக்கான ஒரே கருவி விசுவாசம் தான். ஹலோ, ஒரே கருவி விசுவாசம் தான். விசுவாசத்திற்கு இன்னொரு பேர் வைராக்கியம். சில பேர்லாம் இருப்பாங்க தெரியுமா, ஆண்டவரே நாளைக்கு பணம் கட்டணும், ஆனா தைரியமா இருப்பாங்க. நீங்க பாத்துக்கப்பா, உனக்கு தெரியும், எனக்கு நீ செய்யாம இருந்துற போற, நீ பாத்துக்கன்ட்டு அசால்ட்டா போய் தூங்கிடுவாங்கங்க. காலையில பாத்தீங்கன்னா கதவு தட்டி பணம் கையில வந்து கொடுப்பாங்க. யாருன்னெல்லாம் தெரியாது, நடக்கும். ஏன்னா விசுவாசம். விசுவாசம். நீங்க அப்படி ஒரு வைராக்கியத்துல இருந்துட்டீங்கன்னா அவரே இறங்கி வந்துருவாருங்க உங்களுக்கு நேரா. ஆமே. சோ தேவனை நீங்க ப்ளீஸ் பண்ணணும்னா அழுகையினாலேயோ கண்ணீரினாலேயோ கிடையாது, விசுவாசத்தினால. அவரை தொடணும்னா நீங்க விசுவாசத்துல தொட்டுருங்க. விசுவாசத்திற்கு இன்னொரு பேர் கூட அன்பு தான். ஹலோ, அன்பு தான் விசுவாசம். விசுவாசம் தான் அன்புன்னு கலாத்தியர்ல இருக்கு. faith is love, love is faith. without these both nothing can work. அல்லேலூயா. இது ரெண்டும் இல்லாமல் தேவன்கிட்ட நெருங்கவே முடியாது. சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எபிரேயர் 11:4-8 வாசிங்க பார்ப்போம். 4-8, 4-8. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விசுவாசத்தினாலே, கிருபையினாலே இல்ல, விசுவாசத்தினாலே மரணத்தையே காணாத ஒரு மனுஷர் ஏனோக்கு. அடுத்து வாசிங்க. அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. ஆமென். அடுத்து விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அடுத்து ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அடுத்து விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவன்
நாயி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா, ஆமென். இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேனே, தேவன் நீ பேலையை கட்டுப்பான்னு சொன்னார்லங்க நோவாட்ட. கெட்ட சொல்லி அவர் கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் ஆண்டவர் பேசல நீங்க சொல்லுங்க பாப்போம். யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தேவன் கெட்ட சொன்னதுக்கு அப்புறம் நோவாட்ட பேசாம இருந்தது எத்தனை வருஷம் தெரியுமா? 100 200 வருஷமோ? ஹலோ, 100 200 வருஷமோ ஆண்டவர் பேசல, பேலையை கட்ட சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம ஒரு 5 நாள் தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறோம். ஆனா 100 வருஷம் ஆண்டவர் மழையை அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கட்டுன்னு கட்டிட்டு உட்காந்தே இருக்காரு, மழை பெய்யும், நம்ம தைரியமா இருப்போம் அப்படின்னு. எப்படிப்பட்ட விசுவாசம் குடும்பத்தையே ரட்சித்தது. அவருடைய வம்சாவளி தான் இன்னைக்கு இஸ்ரேல் நிலைச்சு நிக்குது. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஓகே, மார்க் 11 22 23 வாசிங்க பாப்போம். மார்க் 11 22 23. மார்க் 11 22 23. மார்க் 11 22 23. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இஸ்ரேலுக்கு நாங்க போயிருக்கும் போது எங்களை ஒரு கோயிலுக்கு கூட்டு போனாங்க, ஒரு பெரிய கோயிலுக்கு. அங்க போய் இந்த கோயிலோட முக்கியத்துவம் என்னங்க, எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அப்போ அந்த காலத்துல ஒரு இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுற ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த அரசருக்கு பிடிக்கல, அந்த நாட்டை ஆண்ட அரசருக்கு கூப்பிட்டு நேரடியா சேலஞ்ச் பண்ணிருக்காரு. நீ வேதத்துல கொடுத்தபடி இந்த மலையை நவுத்துலன்னா நான் உன்னை கொன்றுவேன், நவுத்திட்டீனா உனக்காக நான் சபையை கட்டி தரேன், சேலஞ்ச் ஒத்துக்கிறியா அப்படின்னு. இந்த பிரீஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, ஒத்துக்கிறேன்டா, என் தேவன் தான் மெய்யான தேவன்ட்டு வந்துட்டார். ஹலோ, வந்துட்டு இவர் ஜோம் பண்ணி சந்தேகப்படாமல் இருந்ததுனால அந்த மலை நவுந்து இன்னைக்கு அவர் பேர்ல அவ்வளவு பெரிய சர்ச் இருக்குங்க. இஸ்ரேல்ல இன்னும் இருக்கு அந்த சர்ச்சு. ஒரு துளி அளவு கூட சந்தேகப்படாம மலையை நவுத்திருக்காரு ஒரு மனுஷர் இந்த காலத்துல. அல்லேலூயா. தேவன் இதை உவமையா சொல்லவில்லை. நீங்க விசுவாசம் கொண்டு சந்தேகப்படாமல் இருந்தால் உங்களாலும் செங்கடலை துறக்க முடியும். அதனாலதான் சொல்லுவாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ரொம்ப உங்களை சாதாரணமா எடை போடுறீங்க. நான் ஒரு சாதாரண மனுஷங்க, நான் நினைச்சா எதுவுமே நடக்காது. விசுவாசம் சந்தேகம் இல்லாமல் கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, உங்களை அசைக்கவே முடியாது. யூ ஆர் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 1 யோவான் 5:4 வாசிங்க பார்ப்போம். 1 John 5:4 வாசிங்க. 1 யோவான் 5:4. யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்க ஏங்க இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமே கொடுக்கப்படல? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய விசுவாசம், பிதாவின் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் எதுவுமே கொடுக்கலையே. உங்களுடைய விசுவாசம்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்து வாசிங்க. ரோமர் 10:17 வாசிங்க பாப்போம். ரோமன்ஸ் 10:17. ரோமர் 10:17. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:7 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:7. 2 கொரிந்தியர் 5:7 வாசிங்க பாப்போம். 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேகத்தில்
குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்றும் அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அல்லேலூயா. விசுவாசம்னு கொடுக்கப்பட்டிருக்கு பைபிள்ல. தைரியத்தோட விசுவாசம் சரியான வார்த்தை. அடுத்து 1 கொரிந்தியர் 16:13. 1 Corinthians 16:13 வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 16:13. 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது அன்பில் நிலைத்திருங்கள்னு சொல்லல. அன்பு எப்போதுமே இருக்கணும், ஆனா அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். எல்லா இடத்துலயும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. கடைசியா யாக்கோபு 2:26 வாசிங்க பாப்போம். ஜேம்ஸ் 2:26. யாக்கோபு 2:26 வாசிக்க பாப்போம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. அல்லேலூயா. கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஓகே, பைபிள் ஃபுல்லா இப்ப நம்ம வசனம் வாசிட்டோம். இப்போ பைபிளை க்ளோஸ் பண்ணிருங்க. கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் சீரியஸா. இன்னைக்கு ரியாலிட்டிக்கு நம்ம வருவோம். அந்த ஸ்திரீ கண்ணால பார்க்கல இயேசு கிறிஸ்துவோட ட்ரெஸ்ஸை தொட்டு யாரும் சுகமாகிறத கண்ணால பார்க்கல. யார் ட்ரெஸ் தொட்டு சுகமானதை காதால கேட்கல. ஆனா பார்க்காத ஒரு விஷயத்துல அவங்க நம்பினாங்க. ஆமேன். காணப்படாத ஒரு காரியத்துல விசுவாசத்துல நடந்தாங்க. தேவன் அதை நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லணும்னா வேதத்துல ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. யோசுவா சூரியனும் சந்திரனையும் நிறுத்தின மனித குலத்திலே ஒரே ஆள் யோசுவா தாங்க. எப்படிங்க நடக்கும்? நீங்க அந்த சாப்டர் எடுத்து பாருங்க. போர்ல இருப்பார் யோசுவா. 4 பேர் 5 பேரை வெட்டிட்டு இருக்க நேரம் டக்குன்னு வானத்தை பார்த்து சூரியனும் சந்திரனையும் நான் நிறுத்துறேன் அப்படின்ட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவாரு போருக்கு. அத உடனே ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஏன்னா விசுவாசம். அவர் செஞ்சே தீர்வாருங்க. என்னை விட்டா வேற யாருக்குங்க செய்ய போறாரு அப்படின்ற விசுவாசத்தினால செஞ்சார். 12 வருஷம் 13 வருஷம் ஜெயில இருந்தாலும் விசுவாசத்தை காத்து கொண்டதுனால, பரிசுத்தத்தை காட்டிலும் விசுவாசத்தை காத்து கொண்டதுனால அந்த நாட்டுக்கே அரசரானார் யோசேப்பு. ஆமாவல்லையா? இன்னைக்கு ஒரு நாட்டுக்குள்ள, அப்ப எகிப்து தான் அவ்வளவு பெரிய நாடு, அவன் நாட்டுக்குள்ள போந்து என் தேவன் தான்டா பெரிய தேவன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு மக்களை வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய தேசம் ஆக்குனது மோசே. அல்லேலூயா. அதே மாதிரி எல்லார் நடுவிலும் உள்ள நடந்து வந்து நீங்க பின்பற்றிட்டு இருக்க 10 கட்டளைகள்லாம் தவறு, உங்களுக்குள் இருக்கின்ற தேவன் நான், அவரை நீங்கள் தேடுங்கள், அவரே மெய்யான தேவம்னு நேரடியா சொன்ன ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஹிஸ்டரியில யாரும் பேசல. நீங்க நினைக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை வந்து சுமக்க வந்ததுனால 3 வருஷத்துல கொண்டுட்டானுங்கன்னு? இயேசு கிறிஸ்து பசப்பி பூசி மொழிவி தெளிவா இல்ல, பிதாவானவரை நம்ம தேடுவோம், பிதாவானவரை நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு பேசியிருந்தாருன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாம ஒரு 80 வயசு வரைக்கும் ஊழியம் செஞ்சிருப்பாரு. ஆனா அவர் வெளியில வர ஆரம்பிச்சோடனே அவர் சொன்னது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், நானே உலகிற்கு ஒளியா இருக்கிறேன், நானே நானே நானேன்னு சொல்ல சொல்ல இவனுங்க அந்த நான்ற வார்த்தை பிதாவானவரை பார்க்காம இயேசு தன்னை தான் சொல்றாருன்னு தூக்கி சிலுவையில் அடிச்சிட்டாங்க 3 வருஷத்துல. எதனால? நான் சொன்னதுனால. இவங்க மக்கள்ல நினைச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்து தன்னை போட்டுறாரு, தன்னை கடவுளாக்குறாரு. இல்ல, அவர் நான், அந்த நான் தாங்க வழி, அதுக்கு வழிகாட்டதாங்க நான் வந்திருக்கேன்னு சொல்ல வந்ததை இவனுங்க மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி 3 வருஷத்துல சிலுவையில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதை பொருட்படுத்தாமல் எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. முன்னாடியே அவருக்கு எச்சரிக்கை வந்துருச்சு, உன்னைய சிலுவையில் அடிக்க போறாங்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்த. ஆனா அவர் சொன்னது என்ன தெரியுமா? மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவான், 3ஆம் நாள் திரும்ப வருவான். என்ன ஒரு விசுவாசம்! ஸ்டேட்மெண்ட்னா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. இப்போ என்னமோ பெரிய, நாங்கெல்லாம் பெரிய ரவுடிங்க. அந்த காலத்துல பெரிய கேங்ஸ்டர் இயேசு கிறிஸ்து தான். நீ என்னை சிலுவையில் அறையிறியா, அரைஞ்சிக்கோ, 3ஆம் நாள் நான் திரும்ப வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரே ஆள், சொல்லி செஞ்சு காட்டின ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து தான். த கிரேட்டஸ்ட் கேங்ஸ்டர். நான் அப்படிதான் சொல்லுவேன். என்ன கமெண்ட் வேணாலும் போட்டுக்கோங்க, ஐ டோன்ட் கேர். ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் கேங்ஸ்டர்.
பிகாஸ் டைரக்ட் சேலஞ்ச், அடிச்சுக்கோ, சிலுவையில் அரைஞ்சுக்கோ, நான் கவலையே படல. 3ஆம் நாள் மனுஷகுமாரன் நிற்பான்னு சொன்னாரு. சொன்னபடியே நடத்தி காட்டினது இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நூல் இலை தாங்க, வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே நூல் இலை. அதுல நம்ம தோத்துறோம். என்ன பாஸ்டர் அதுன்னா விசுவாசம் தான். ஹலோ, விசுவாசம் தான், வேற ஒன்றும் கிடையாது. சில பேர் ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க, 10 நாள் அப்படி விசுவாசமா இருப்பீங்க, 11ஆவது நாள் அது அப்படியே மங்கும், 12ஆவது நாள் அப்படியே டோட்டலா போகும், 13ஆவது நாள் அந்த விசுவாசம் போயிடும். ஏன்னா இவ்வளவு இருந்தும் ஏன் நமக்கு நடக்கல? ஏன் அந்த கேள்வி வருது? எது எப்போ நடக்கணும்னு அவருக்கு தெரியும். ஹலோ, எது எப்போ நடக்கணும்னு, எப்போ ஒருத்தனை தாழ்த்தணும், எப்போ ஒருத்தனை உயர்த்தணும், எப்போ அதை வேரோட எடுக்கணும், எப்போ அதை நாட்டணும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். வேதத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, உங்கள் தலையில் உள்ள மயிர் இருக்கு பாருங்க, அதை கூட அவர் கணக்கிட்டு வைத்திருக்கிறான்னு இருக்கு. ஹலோ, அப்போ அவருக்கு தெரியாத உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உலகத்தில் இருக்கிற பிதாக்களுக்கே உங்களுக்கு இவ்வளோ கரிசனை இருக்குன்னா பரலோகத்தில் உள்ள பிதாக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றாரு. ஆமா தானேங்க? இன்னைக்கு நீங்க குருவியெல்லாம் பார்த்து இந்த குருவி சாப்பிடாம இருக்கேன்னு சோறு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹலோ, குருவியை பார்த்தே பல வருஷம் ஆகுதுன்றீங்களா? பாஸ்டர், இப்படி காலம் போயிடுச்சு, நாங்கள் இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். ஆமா, இப்போ காலம் பாருங்க, இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்படிலாம் பார்க்கறதுக்கு நேரமே இல்லை. ஹலோ, குருவிக்கு நீங்க கவலைப்படுறீங்களா? இதுக்கு யார் சோறு வச்சாங்களோ, எப்படிங்க சோறு சாப்பிடும் அப்படின்னு நினைக்க நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்லை தெருவில் இருக்கிற மிருகஜீவன் நாய்களுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? ஐயோ இதுக்கு சோறு வைக்கலையே அழுதுருக்கீங்களா? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறோம், ஆனால் அது நம்மளை விட நல்ல கொழு கொழுன்னு போயிட்டு இருக்கு. என்னங்க, ஆமாவா இல்லையா? அவைகளையும் ஆண்டவர் போஷிச்சுட்டு தான் இருக்காரு. அதையே போஷிக்கிறாருன்னா உங்களை அவர் சாயலில் படைச்சிட்டு உங்களை போஷிக்க மாட்டாரா? எதை கண்டு பயப்படுறீங்க நீங்க இன்னைக்கு? எதை எடுத்தாலும் பயம். கமலஹாசன் மாதிரி தூங்க பயம், உறங்க பயம், உண்ண பயம், உடுத்த பயம், எல்லாம் பயமயம். எல்லாம் தெனாலி மாதிரி போயிட்டு இருக்கு. பயம் பயம் பயம். ஜெபிக்க பயம், விசுவாசிக்க பயம், பரிசுத்தமாக இருக்க பயம், பரிசுத்தம் இல்லாமல் இருக்க பயம், அக்கினியாக இருக்க பயம், குளிராக இருக்க பயம், எல்லாம் பயம். நம்ம ஜனம் வேதத்துக்கே போடுது அந்த டைலாக். 12 மணிக்கு ஜெபிக்க பயம், ஏன்னா பேய் வந்துடும். விடியற் காலையில் ஜெபிக்க பயம், தூக்கம் வந்துடும். எல்லாத்துக்கும் காரணம் ஏன் இந்த பயம்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு. ஹலோ, எத்தனை பேர் இன்னைக்கு சாவை பார்த்து பயப்படுறாங்க தெரியுமா? நிறைய பேர், அதுவும் இந்த சொத்து ஜாஸ்தியாக வச்சுருக்கவங்க தான் நிறைய பயப்படுவாங்க. ஐயோ நாளைக்கு நான் எந்திரிக்காமல் போயிட்டா என் சொத்து எவனுக்கு போகணும்னு தெரியல, டப்பு 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 டப்புன்னு அடித்து டப்புன்னு ஒரு நாள் நின்று போயிடுது. ஏன்? ஆமாம், ஒரு நாள் சாவு எல்லாருக்கும் வரதான் போகுது. சரி நீங்கள் சொல்லுங்கள், வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நிக்கோதேமிட்ட, என்னை விசுவாசிக்கிறவன் சாவை காண மாட்டான்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? சாவை காண மாட்டான்னு இருக்கு. அப்புறம் ஏங்க டிஜே ஐயா இறந்தாரு, பில்லி கிரஹாம் இறந்தாரு, ஏன் ஸ்மித் விகில்ஸ்வர்த் இறந்தாரு, டிஎல் ஆஸ்பான் ஏன் இறந்தாரு? ஏங்க அவங்கெல்லாம் தேவனை விசுவாசிச்சவங்க தானே? ஏன் சாக காணாம அப்படியே இருந்திருக்கலாம்ல? ஏன் இறந்து நம்ம எல்லாரும் தான் கண்கூடா பார்த்தோம் டிஜே ஐயாவை புதைக்கிறதெல்லாம். ஆமாவா இல்லையா? ஏங்க நடக்கல? செத்தது அவங்க உடல் தான், அவங்க ஆத்மா கிடையாது. ஹலோ, தேவன் அதை தான் நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி அடிச்சிருப்பார். சாவு மக்கி போற இந்த உடல் மக்கி போயிரும், மண்ணோட மண்ணா போயிரும். மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே போட்டும்பா, நீ சாகவே மாட்ட. நீ தேவனோட தேவனா எப்போ நித்தியத்திலே நிறைஞ்சிருப்ப. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆத்மா அவர் ஊதிய காற்று. அதனால உங்களுக்கு சாவுன்னு ஒன்னே கிடையாது. இனி எதை கண்டு எதுக்கும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயம் பாருங்க. ஹலோ, சின்ன சின்ன விஷயத்துக்குங்க வெளியில போலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் போடவும் பாருங்க ஜனம். நம்ம நேரம் பார்க்க மழை பெஞ்சிட்டுன்னா பெஞ்சிட்டு போகுது, ஏன் நனைய மாட்டீங்களா? ஏன் நனைஞ்சா உருகிருமா உடம்பு? சில ஜன சோம்பேறித்தனத்திலே காரணம் சொல்லும். ஹலோ, வெளியே சோம்பேறித்தனம் பட்டுட்டு வேணும்னுக்குன்னே அதுல சில ஆவிக்குரிய புண்ணியவான்கள்லாம் இருக்காங்க. வாங்க வெளியில போலான்னா அவருக்கு சோம்பேறித்தனம் வர, ஆனா என்ன தெரியுமா சொல்லிடுவாரு? தேவன் நல்ல ஒரு ஆவியை தரவில்லை, சமாதானத்தை தரவில்லை, இப்படிலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்பாதீங்க. ஹலோ, இந்த உலகம் ஆண்டவர் படைச்சது, என்ன உங்களை பாதுகாப்பாக கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியாதா? ஒரு சாமியார் ஒருத்தர் சொல்றாரு, நித்யானந்தன் ஒருத்தர்,
இந்த உடல்ல இந்த உயிர் இருக்கணும்னு நினைச்சா ட்ரெயின் முன்னாடியே போய் அடிபட்டாலும் அது எப்படியா தப்பிச்சு கை கால் உடைஞ்சதோட அந்த உயிர் இருக்குமா. ஆனா இந்த உயிர் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா வீட்டில் நல்லா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பொட்டுன்னு போயிடும் உயிர். ஹலோ, என்னங்க, நான் உண்மையை சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்து உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தா இன்னைக்கு நம்ம என்ன சரி ஹிந்துஸ் முஸ்லிம்ஸை விடுங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பயப்படுற பயம் இருக்கே எப்பா தாங்க முடியலங்க. கொரோனா வந்தது இல்லைங்க, எத்தனை பேர் கொரோனா வந்தது தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு, ஏங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னாரு. என்னங்க அப்படின்னா, கொரோனாவை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, 666ங்க, ஆன்டி கிரைஸ்டுங்க அப்படின்னாரு. ஏண்டா அவன் செத்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கான், இவர் இப்போதான் ஆன்டி கிரைஸ்டுங்க நம்ம ஜெபிப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் வந்தாரு, என்ன விஷயம்னு கேட்டா, அலாய் வீல் இருக்குல்ல, கார்ல அலாய் வீல் இருக்குல்லங்க, தானியல் புத்தகத்துல அலாய் வீல் இருக்கான், கடைசி காலம் வந்துருச்சுங்கன்றாரு. இன்னைக்கு நம்ம ஜனத்தை மாதிரி பயப்படக்கூடிய ஜனம் வேற யாருமே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து விசுவாசமா இருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம எல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம், ஐயோ ஐயோ ஐயோ. ஏன் உங்க வேதம் தானங்க இது? இவரை விசுவாசிச்சா பரலோகம் போயிடலான் இருக்கா இல்லையா? அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்து கால் அப்படியே ஆடுது. பாஸ்டர் பேஸ்மெண்ட் அங்க மட்டும் வீக் ஆயிடுது பாஸ்டர், ஒரு மாதிரி ஆகிருது. ஏன்? நீங்க எல்லாம் தேவனை விசுவாசிக்கிறீங்கல்ல, தேவனை விசுவாசிச்சா பரலோகம் போறேன்னு எத்தனை பேர் இங்க சொல்றீங்க பாப்போம்? கையை உயர்த்துங்க. தேவனை விசுவாசிச்சா நான் பரலோகம் போயிருவேன் பாஸ்டர் எல்லாரும் தூக்குறீங்க. அப்புறம் எங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தா மட்டும் அப்படியே ஆடுது? ஒருவேளை நான் பாவியா இருப்பனும், ஆண்டவர் என்னைய அந்த எரிகின்ற குழம்புல போட்டுட்டாருன்னா நாளைய குறித்தே கவலைப்படாதுன்னு இருக்கு. இது வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கோம் நம்ம ஜனம். இதுல என்னைக்காவது ஒரு நாள் அபூர்வமா அந்த சீரியல் பார்க்காம டிவி பார்க்காம வெளியில உட்காந்து காஃபி குடிக்கும் போது வானத்தை பார்க்கும். அன்னைக்குன்னு பார்க்க அது செவந்து போயிருக்கும் வானம். அது நேச்சர்ல நடக்கிற சேஞ்சு. வானம் செவந்து போயிருக்கும். இது உடனே வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்போம், செவந்துருச்சு, இன்னைக்கு நைட்டு கிறிஸ்து வராரு, கிறிஸ்து வர நம்ம ஜெபி இன்னைக்கு விழித்து இருக்கணும்னு 9 மணிக்கெல்லாம் ஃபிளாட் ஆயிரும். கிறிஸ்து வரட்டும் வராம போட்டும் எனக்கு என்ன அப்படின்னு. ஏங்க எதை எடுத்தாலும் இன்னைக்கு பயம் ஜனத்துக்கு. இன்னைக்கு அவருடைய தழுங்கலினால் சுகமானேன்னு வசனம் உங்க கையில இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்புறம் வியாதியை பார்த்து பயப்படுறீங்க? இதெல்லாம் உங்களை பூச்சாண்டி காட்ட முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க இடம் கொடுத்தாதான் உங்களுக்கு வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. நான் உனக்கு சொல்றேனே, எந்த வியாதியா இருந்தாலும் உங்க மனசுல எப்போ எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களோ அப்போதான் அது வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் ப்ரூஃப் இருக்குங்க அதுக்கு. நம்மள என்ன சொல்லுங்க, நான் வீடியோ அனுப்பிச்சு வைக்கிறேன். எந்த நிமிஷம் இந்த வியாதி எனக்கு இருக்குன்னு நீங்க இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றீங்களோ அப்போ அந்த வியாதி உங்களுக்குள்ள விதிக்கப்பட்டுரும். நீங்க அப்புறம் அனுபவிச்சுதான் ஆகணும். அதே நிமிஷம் இது எனக்கு கிடையாது, நான் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு சுகம்தான் அப்படின்னு நம்பிட்டீங்க, விசுவாசிச்சிட்டீங்கன்னா உங்களை அசைக்கவே முடியாது. உங்களை மாதிரி சிறந்த ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ரொம்ப டிபெண்டன்ட் ஆயிட்டீங்க. ஹலோ, ஒரு மனுஷனே சார்ந்து இருக்கிறீங்க. நான் சொல்லவா, உங்க நண்பரையோ உங்க குடும்பத்தாரையோ இல்ல, நீங்க எல்லாரும் ஜெபிக்கிறத விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவே நீர் எனக்கு பெற்றுத்தாரும்னு அவர் மேல டிபெண்டண்டா இருக்கீங்க. ஏன் இந்த மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து அதனாலதான் இந்த இடத்துல சொல்லுவாரு, என்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்ல மாட்டாரு, உன் விசுவாசம்னு. அதனாலதான் கோடிட்டு இருப்பாரு. அவர் அங்க பேசணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்னு போயிருக்கலாம். டைரக்டா ஸ்டேட்மெண்ட், யோர் ஃபெய்த். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜனம் எல்லாம் பாரத்தை தேவன் மேல போடுனா, இது விண்ணப்பத்தை எல்லாத்தையும் கட்டி இயேசு கிறிஸ்துட்ட வச்சிருக்கு. சாண்டா கிளாஸ் மாதிரி என்னைக்காவது அனுப்பிச்சு விடுங்க ஏன் விண்ணப்பத்தை. இல்ல இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சா எனக்கு நடக்கும். இயேசு கிறிஸ்து எதுவும் செய்ய மாட்டாரு, நீங்க விசுவாசிக்கணும், அப்ப எல்லாம் செயல்படும். ஹலோ, இந்த நீங்க வசனம் வாசிட்டீங்க இல்லைங்க, இயேசு கிறிஸ்து இந்த அற்புதம் நடக்க போதுன்னே இயேசு கிறிஸ்துக்கு தெரியாது, நடந்ததுக்கு அப்புறமும் யார் தொட்டான்னு தெரியாது. அப்போ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து அந்த அற்புதம் செஞ்சாரு? ஹலோ, இயேசு கிறிஸ்து இந்த அற்புதம் செஞ்சாரா? கிடையாது. அந்த ஸ்திரீ விசுவாசிச்சதுனால மட்டுமே இந்த அற்புதம் நடந்தது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை ஒத்துக்கிறீங்களா? அது மாதிரி இன்னைக்கு நீங்க விசுவாசத்தை செயல்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சேர்ந்துரும். நீங்க ஏன் எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க, ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும்னு? கிறிஸ்துமஸ் செய்தியில நான் தான் சொன்னேன், 9 மாசம் யாருமே அத்தாட்சி கொடுக்கல, கண்டிப்பா பிறந்துருவாருங்க கிறிஸ்துன்னு எழுதி கொடுக்கல, எந்த அக்ரிமெண்ட்டும் போடல, கிரீன் பேப்பர்ல ஒன்றும் சைன் பண்ணி தரல பிதாவானவர். ஆனா 9 மாசம்
நான் ஸ்திரீகளிலே சிறந்தவள், நான் தேவன் பிறந்ததுக்கு நன்றி அப்படின்னு 10 வசனத்தை ரிப்பீட் பண்ணி இன்னைக்கு வரலாறே படைச்சிட்டாங்க மாதா. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? இன்னைக்கு நீங்களும் வரலாறு படைக்க முடியும். ஒவ்வொருத்தரும் தயவுசெய்து சொல்லாதீங்க, பாசனா வீட்டு வேலை செய்யறேன், பாசனா ஆட்டோ ஓட்டுறேன். நோ, ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியாது. தேவனுக்கு நீங்க ஆனா பெண்ணானே தெரியாது, அப்புறம் எப்படிங்க நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க வேலை செய்றீங்கன்னு தெரியும்? நீங்க எல்லாம் ஆத்மா தேவனுடைய கண்கள்ல. ஹலோ, நீங்க எல்லாரும் தேவனுடைய ஆத்மா. நீங்க ஒரு ஸ்திரீயா இருக்கட்டும் இல்ல ஆணா இருக்கட்டும், விசுவாசம் கொண்டு எதை கேட்டாலும் தேவன் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம சோர்ந்து போறோம்? ஏன்னா பயம், அந்த அளவுக்கு பயம். வேண்டான்ற நானு உங்களை ஒன்னும் தீட்டுப்படுத்தாது, உங்களை ஒன்னும் தீண்டாது. அதுக்கு இது கேரண்டி, நான் கேரண்டி இல்ல, இது கேரண்டி. நீங்க கொஞ்சம் தைரியத்தையும் உடனே நீங்க நினைக்காதீங்க நாளைக்கே நான் விசுவாசமா இருக்கணும், தோத்துட்டா தோத்த இல்ல, டக்குன்னா அப்படி செஞ்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா you bring it by practice. Hallelujah. கொஞ்சம் கொஞ்சமா you develop that stage. இன்னைக்கு எவ்வளவு அவிசுவாசமா இருங்க மக்கள்கிட்ட. ஹலோ, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்கேன், விசுவாசத்தை பாருங்க. ஆச்சி அங்க இருந்து நிக்குமா விசுவாசம்? அவங்க ஜோக்குக்கு சொன்னாங்க, ஆனா உடனே நமக்கு கேள்வி பாருங்க. நடக்காததுக்கு தான் நம்ம கேள்வியை தேடுவோமே தவிர ஏன் நடக்க கூடாதுன்னு நம்ம கேட்கவே மாட்டோம். இன்னைக்கு சிஸ்டர் நீங்க ஒரு வீடு வாங்குவீங்க, கர்த்தர் எனக்கு காட்டுறாரு அப்படின்னா நடக்க கூடாததுக்கு நம்ம காரணம் கண்டுபிடிப்போம் லிஸ்ட். ஏன் புருஷன் விளங்காதவன், காசு சேர்க்கல, நகை இல்லை, லோன் தர மாட்டானுங்க, இதுல இந்த ஆள் லூஸ் வேற, இந்த ஆள் நான் வீடு வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த லிஸ்ட் எல்லாம் எடுப்போம். ஆனா என்னைக்குமே இது ஏன் நடக்க கூடாது? ஆமா கரெக்ட் தான், காசு இல்லை, பேங்க் லோன் தர மாட்டான், புருஷருக்கு நல்ல அந்த அளவுக்கு வேலை இல்லை, ஆனா தேவனால் கூடும்னு என்னைக்கு நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்மளுடைய வேலை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு கிறிஸ்தவ சமுதாயத்துல? அவனுக்கு அற்புதம் செஞ்சு ஜோமன்னா ஒரு ஜனம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவனுக்கு நல்ல ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க காசு கொடுங்க ஆண்டவரேன்னு. ஹலோ, ஒருத்தன் வியாதிப்பட்டிருக்கான், அவனுக்கு போய் ஜோம் பண்ணுங்கன்னா நீங்க வியாதியை தான் ஜோம் பண்ணணும், நீங்க அதுக்கு தானே கிறிஸ்தவர்களா இருக்கீங்க. ஆமேனா இல்லையா? அங்க போய் ஆண்டவரே மாத்திரை வாங்குறது காசு கொடுங்கன்னு ஜோம் பண்ணுவீங்களா? அது பைத்தியகாரத்தனம், பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு நீங்க பைபிளை பிடிச்சிட்டு இதுவே உண்மை உள்ள வார்த்தைன்னு இருக்கீங்க, பகவத்கீதை வச்சிருக்கணும்னு சொல்லுவான், இவர் நன்னா மறந்து வாங்க நீர் அருள் கொடுமோன்னுவான். அப்போ உங்களுக்கு அவனுக்கு என்னங்க வித்தியாசம்? நீங்க போனாங்க அற்புதம் செஞ்சுட்டு வரணும், செய்ய முடியுமா முடியாதா? உங்கள்ட்ட விசுவாசம் இருந்தா செய்ய முடியும். அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ண நம்ம ஜனம் எப்போ பாரு எது நடக்க கூடாதுன்னு தான் லிஸ்ட். இன்னையில இருந்து மாத்துங்க, நடக்கும்ன்றதுக்கு லிஸ்ட் போடுங்க. இன்னையில இருந்து ஏன் நடக்க கூடாதுன்றதுக்கு கேள்வி கேளுங்க. உங்க மாம்சம், உங்க கண்கள், உங்கள் காதுகள் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு நடக்காத விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? இல்ல இல்ல இது உனக்கு நடக்காது, இல்ல இல்ல உங்களுக்குள்ள அந்த போராட்டத்தை மேற்கொள்ளுங்க இன்னைக்கு விசுவாசத்தினால. இல்ல இது நடக்கும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும்னு உங்க மாம்சத்தோட சண்டை போடுங்க இன்னைக்கு. ஆவியில நீங்க நிக்க 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 நீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறத தேவனே கட்டி உங்க கையில கொடுப்பாரு. அதுக்கு நீங்க காசு சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் எப்படி செய்யணுமோ அப்படி செய்து போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. பைபிளை விடுங்க. இன்னைக்கு மிகப்பெரிய விசுவாசிகள் யார் தெரியுமா? விவசாயிகள். ஹலோ, மிகப்பெரிய விசுவாசிகள் விவசாயிகள். நம்ம தமிழ் விவசாயிகள். எப்படி பாஸ்டர்ன்றீங்களா? அவருக்கு அதுல வருமானம் வருதோ வரலையோ, நாளைக்கு எடுக்கிறதுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, அவர் தான் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர்கிட்ட போய் ஒரு கிராமத்து ஆள்கிட்டையோ ஒரு விவசாயிட்டையோ போய் எந்த தைரியத்திலையா நீங்க இவ்வளவு போட்டீங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? படைச்சவன் பார்த்துக்குவான், நான் அவன் என் வேலையை பார்க்கறேன்னு சிரிச்சுட்டே போயிடுவாரு. நம்ம ஜனத்தை ஆனா இன்னைக்கு வசனத்தை வார வாரம் உள்ள ஏத்தி, நீ கவலைப்படாத, தேவைப்படாத, அப்படி இப்படி நான் ஒரு மூக்கடைச்சிடக்கூடாது, மூச்சே நின்ன மாதிரி ஆயிருது நம்ம ஜனம். மூக்கடைப்புக்கெல்லாம் நீங்க மிமிக்ரி பண்ணுவீங்களா? மூக்கு அடைச்சிருக்காங்க, ஒன்றும் கிடையாது, மூக்கு தான் அடைச்சிருக்கு, லைட்டா காய்ச்சல், அதுக்கு ஃபோன் பண்ணும். ஃபோன் பண்ணி ஆப்டிமஸ் பிரைம் மாதிரி பேசும், பாஸ்டர் மூக்கு அடைச்சிருக்கு. ஏன்? மூக்கு தானே அடைச்சது, காய்ச்சல் தானே அடிக்குது. இன்னைக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள்லாம் வளர்ந்துருச்சுன்னா பாருங்க, லைட்டா காய்ச்சல் அடிச்சுன்னா போர்வையை இழுத்து மூடி படுத்திருக்கான். நான் 2 காலும் வெட்டுப்பட்டு காலே இல்லாத மாதிரி படுத்திருக்கான்.
அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம விசுவாசம் குறைஞ்சிருச்சு. சாதா ஒரு காய்ச்சலுக்கெல்லாமா நீங்க பயப்படுவீங்க சொல்லுங்க? ஹலோ, சாதா காய்ச்சலுக்கெல்லாம் நீங்க பயப்படலாமா? கை கழுவாம சாப்பிட்டா கொரோனா பரவுதுன்னாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கை கழுவாம சாப்பிட்டா கொரோனா பரவிடும்னாங்க. உங்க வேதத்துல சீஷர்கள் எல்லாம் கை கழுவாம சாப்பிடுவாங்க. உடனே பரிசேயர்கள் கேட்பாங்க, கை கழுவாம சாப்பிடுறது தீட்டு இல்லையா? அப்படியா இப்படியா? தேவன் சொல்லுவாரு, தீட்டு மனசுல இருந்து வர்றது, கையில வர்றது இல்லைன்னு. ஹலோ, அர்த்தம் என்ன? தீட்டு, இது தீட்டுன்னு நீங்க மனசுல ஒத்துக்கிட்டீங்கன்னா அது தீட்டு, இல்லைன்னா அது தீட்டு கிடையாது. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு வியாதி, இன்னைக்கு லைட்டா சூடா இருக்குன்னா சரி, ஏதோ ஒரு சூடா இருக்கு, ஆண்டவர் பாத்துக்கோன்னு போயிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அதே சூட்டை நம்ம ஜனம் என்ன தெரியுமா பண்ணிடுது? கொரோனாவா இருக்குமோ, நேத்து ஒரு கொசு கடிச்சது அப்ப கூட நான் அடிச்சனே, டெங்குவா இருக்குமோ, இதுவே சமைக்கும். நல்ல பிரியாணியா சமைக்கும். டெங்குவா கொரோனாவான்னு சமைச்சு இதுவே சோறு சாப்பிட்டு அப்புறம் வியாதிப்பட்டு கிடக்கும். ஏன் பயப்பட வேண்டாம். என்ன பண்ணிட முடியும் இந்த வியாதியால? உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உடம்பு சூடாகுதுன்னா ஆண்டவருக்கு தெரியும். உங்க உடம்புல ஏதாவது கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு அவரே சூடா ஏற்றுவாரு, இறக்குவாரு. நீங்க அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. இதுல இப்போ பெரிய ஒரு தொல்லையாயிருச்சு, வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜ். ஹலோ, இடியாப்பம் சாப்பிட்டா நெஞ்சு அடைச்சிரும். உடனே ஜனம் இடியாப்பம் தின்னுட்டு இருக்கும் போது இந்த மெசேஜை படிச்சிடும். அப்படியே பாதி நெஞ்சு அடைச்சி இடியாப்பத்தை ஓரம் கட்டிடும். இன்னைக்கு மனுஷன் பாதி வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்து சாப்பிடாம, உப்பும் காரம் போடாம, மிருகங்களோட மோசமா பச்சையா தின்னுட்டு இருக்கான். உடம்பு ஹெல்த்தியா இருக்கணும், உள்ள அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. நம்ம நேரம் தலையெழுத்து தின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் அதனாலதான் டீ கடைக்கு போகும்போது வேணும்னே பண்ணுவேன். எல்லாரும் சுகர் கம்மியா அப்படின்னு சப்புன்னு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நானும் இளங்கண்ணனும் போவோம், சுகர் தூக்கலா அப்படின்னு ரசிச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி வேணும்னே வயிற்றுச்சலை கிளப்பிட்டு வருவேன். ஏன்னா உனக்கு விசுவாசம் இல்லாதனால நீ சுகர் கம்மியா, உப்பு இல்லாம, காரம் இல்லாம, அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி இப்படியே தின்னுட்டு இருக்கோம். கோடி கணக்குல காசு இருந்தோம், உப்பு இல்லாம தின்னுட்டு இருக்கோம். உடம்பு நல்லா இருக்கணுங்களங்க அப்படின்னு காலையில எப்படிலாம் போவோம் ஒஃபுன்னு. 3வது நாளே கண்ணீர் அஞ்சலி ஒட்டியிருப்பானுங்க ஒஃபுன்னு போன ஆளுக்கு. ஏன்னா ஒஃபுன்னு போனாலும் இங்க விசுவாசம் இல்லைன்னா பொட்டுன்னு போயிடும் உயிர். ஜனம் டெய்லி நைட்டு, நீ தாவீது எழுதுறாப்புல, படுக்கையில படுத்துக்கிட்டு நான் அவன் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கேன். சங்கீதத்துல என் ஆத்மா அவன் துதிச்சுட்டே இருக்கு அப்படி. நம்ம ஜனம் இன்னைக்கு படுக்கையில படுத்துட்டு, நாளைக்கு பில்லு கட்டணும், கட்டலைன்னா சிவாஜி மாதிரி நான் செத்து போயிடுவேன், செத்து போயிட்டா என் சொந்தக்காரன்லாம் எப்படி அழுவான்னு அதை படம் பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. யார் கோடி போடுவா, யார் எப்படி அழுவா, என் தங்கச்சிலாம் எப்படி அழுவுன்னு அப்படி தூக்கத்துல இப்படி கண்ணீர் ஓட உடனே அப்படி. நைட்டு தூங்கும் போது என் ஆத்மா உம்மை துதிக்கிறது, என் ஆத்மா உம்மை போற்றி பாடுகிறதுன்னு பாட சொன்னா, இங்க படுத்துக்கிட்டு பில்லு கட்டுறதையும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதையும், ஸ்கூல் ஃபீஸ்லாம் ஒரு பிரச்சனையாங்க. என்னங்க நீங்க ஸ்கூல் ஃபீஸுக்கெல்லாம் அழுது ஜீசஸ் கால்ஸுக்கு லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க மனுஷங்க இல்லையா? அவங்க பெரிய ஜபம் பண்ணுவாங்களா, இல்லை உங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? ஸ்கூல் ஃபீஸ் தர கூட ஆண்டவருக்கு தெரியாதா? அநியாயம் பண்றீங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு ஜபம், கரண்ட் பில்லுக்கு ஜபம். 3 மணியில் எப்படி ஏதாவது ஜபம் இருக்கா எஸ்தரம்மா? வெரி குட். வந்தா எனக்கு உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க, யாரு எந்த தெருவில் இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுங்க. பறக்கும் படையோட நேராக போய் வீட்டில் இறங்கிடுறேன். நான் ஃபியூஸை பிடிக்கி விட்டு வந்துடுறேன். கரண்ட் இல்லாமல் இருங்க, அப்போதான் ஆண்டவர் விசுவாசம் தெரியும். இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில பிரச்சனை. நீங்க எல்லாம் எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்துட்டா எனக்கு சமாதானமா நிறைஞ்சிரும் நினைக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேங்கன்னு கை தூக்குங்க பார்ப்போம். இந்த ரொம்ப அனுபவப்பட்ட ஜனம் கை தூக்கம் கத்திருக்கேன். கிறிஸ்தவத்துல நுழைஞ்சவங்கள்ட்ட என்ன தெரியுமா, நம்ம சும்மா ஒரு கதையை கிளப்பி விடுவோம். கிறிஸ்தவத்துல நுழைஞ்சிட்டீங்களா பிரதர், இனி சந்தோஷமும் சமாதானமும் கைதட்டி பாடின்லாம் ஆரம்பிச்சு விடுவோம். கிறிஸ்தவத்துல நுழைஞ்சு வாரமே பெரிய கடன் விழுவும் டாப்புன்னு, அப்பவே ஆடும் ஒரு மாதிரி. கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப ஜாலியா வாழ்ந்தான்னு நினைக்கிறீங்களா? 3 வருஷத்துல சிலுவையில ஏத்திட்டானுங்க. ஹலோ, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு கிடையாது. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கதாங்க செய்யும். தேவன் உங்களை புடமிட்டு பார்ப்பாரு. அதுல விசுவாசம் கொள்பவனே இன்னைக்கு பில்கேட்ஸோ அம்பானியுமா இருக்காங்க. ஹலோ,
அவங்கெல்லாம் பிரச்சனையே சந்திக்காம அப்படி டைரக்டா பரம்பரை சொத்துல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உழைச்சி மேல வந்தவங்க. அல்லேலூயா. உழைச்சி மேல வந்தவங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கு நம்ம மனசு தளர்ந்து போயிருது. வேண்டாம், அவசியமே வேண்டாம். நீங்க உயிருள்ள வசனங்களை கையில வச்சிருக்கீங்க. அல்லேலூயா. இன்னையில இருந்து அதை நீங்க வாசிங்க. உங்களுக்கு தைரியப்படுத்துறதுக்கு வார்த்தைகள் தேவைன்னா அதை நீங்க தொடர்ந்து வாசிங்க. இல்ல பாஸ்டர் எனக்கு விசுவாசம் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். கவலையே படாம நீங்க நிலைச்சு நில்லுங்க. எனக்கு ஆண்டவர் தந்தே தீரணும் அப்படின்னு விசுவாசம் இருந்தா ரொம்ப சந்தோஷம். பைபிள் கூட வாசிக்க வேண்டாம், சந்தேகப்படாமல் நில்லுங்க. நீங்க என்ன கேட்கிறீர்களோ அதை தேவன் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. உங்க 5 அப்பத்து 2 மீனை சந்தேகப்படாம வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா அது 5000 பேருக்கு பெருக்க தேவனுக்கு தெரியும். நீங்க கணக்கு போட வேண்டாம். எப்படி நடக்கும், யார் மூலியமா நடக்கும், என்னைக்கு நடக்கும், இந்த 3 கேள்வியை விட்டுருங்க. விட்டுட்டு அவர் தருவார், அவர் நடத்துவார், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு போயிட்டே இருங்க. நீங்க உங்களை மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் யாருமே இருக்காது. அல்லேலூயா. நாளைய குறித்து கவலைப்படாதீங்க. நாளானைக்கு என்ன நடக்கும்னு கவலைப்படாதீங்க. வருங்காலத்தில் என் பொண்ணுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் கவலையே படாதீங்க. எல்லாத்தையும் போட்டு தூக்கிட்டு போற மாப்பிள்ளையா ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவார், உங்களுக்கு சித்தம் இருந்தா. அல்லேலூயா. அதுக்கு இன்னைக்கு நைட்டே பெட்டில் படுத்து பொண்ணுக்கு சேர்க்கலன்னு ஓட்டாதீங்க. அவருக்கு தெரியும் உங்களுக்கு அந்த பிள்ளைய கொடுத்துருக்காருன்னா உங்களால் கவனிக்க முடியும், உங்களால் அதை கட்டியும் கொடுக்க முடியும்னு அவருக்கு தெரியும். இதுக்கெல்லாம் உட்காந்து ரீல் ஓட்டாதீங்க. அல்லேலூயா. நம்ம ஜனத்துக்கு இது ஒண்ணுதான் பயம். இந்த பயத்தை இன்னைக்கு விசுவாசத்தினால திரும்ப அடிங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு எதிரி வெளியில யாரும் கிடையாது. உங்களுடைய நேற்றுள்ள ஜீவனுக்கும் இன்னைக்குள்ள ஜீவனுக்கும் தான் போட்டி. அல்லேலூயா. 2024 மிகப்பெரிய ஃபாஸ்டிங் அதை வச்சுக்கோங்க. என்ன ஃபாஸ்டிங்னா, நேத்து டேட் என்ன, 13ஆம் தேதி நான் இருந்ததை விட 14ஆம் தேதி இன்னைக்கு நான் சிறப்பா இருப்பேன். நாளைக்கு 14ஓட 15 நான் சிறப்பா இருப்பேன். இதை பெரிய ஃபாஸ்டிங்கா வச்சு 366 நாளை நீங்க வாழ்ந்து பாருங்க. வருஷ முடிவுலலாம் சிறந்த ஆளாயிருவீங்க. அல்லேலூயா. அப்போ வருஷ கடைசியில நீங்க பைபிள்லாம் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க நடந்து போகும்போதே அவன் சொல்லிடுவான், அவனுக்குள்ள உண்மையா கடவுள் இருக்காருங்கன்னு சொல்லிடுவான். அல்லேலூயா. ஆமென். யாரோடையும் போட்டி கிடையாது. உங்களுடைய பயத்துக்கும் உங்கள் விசுவாசத்திற்கும் போட்டி. அதுல நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. ஆமென். ஜெயிச்சுட்டு வெற்றிகரமா என்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் நான் ஜெயிச்சுட்டேன், என் பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நான் விசுவாசமா இருந்தேன், ஆண்டவர் தந்தார், நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். எழுந்து நில்லுங்க, நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி தேவனை நோக்கி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். பல இடங்கள்ல நம்ம பயந்திருக்கோம், தோல்வியை சந்திச்சிருக்கோம், ஏற்பட்ட சில சூழல்கள்னால விசுவாசம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என்னை உன் கரங்களில் ஒப்படைக்கிறேன். இந்த தேவையில்லாத பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உமக்கென்று விசுவாசமாக இந்த வாழ்க்கையில் சாட்சியாக அநேகரும் முன்பாக சாட்சியாக நான் வாழ நீர் உதவி செய். என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். எந்த இடத்திலும் நான் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெற நீர் எனக்கு உதவி செய்யும். நீர் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இனி வாழ்க்கையில் வர ஒவ்வொரு செங்கடலையும் கண்டு அஞ்சாமல் நான் எய்த்து நின்று வெற்றி பெற அதன் நடுவே நடைபோட நீர் எனக்கு உதவி செய். வந்திருக்க ஒவ்வொருவரையும் உம் கரங்களில் நான் ஒப்படைக்கின்றேன். உம்முடைய விசுவாசத்தினால் அவர்களை நீர் தேற்றும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று உம் நாமத்தை பறைசாற்ற நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். Your faith will heal you, will make you a conqueror. God bless you. Shalom.